வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியர் கிளியர். ஓகே. எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைவனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நல்லதை நடக்கும் சமூக நல அறக்கட்டளை முன்னெடுக்கும் சிங்கிள் என்ட்ரி ஆட்டோபிள் சிஸ்டமான பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் மாலை நேரம் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய முத்துக்குட்டி சார் அவர்களுக்கும், ஸ்பீடிகஸ் திட்டம் மற்றும் 40 லெவல் இன்கம் பற்றி எளிய வகையில் ஆட்டுக்குட்டியை வைத்து அழகாக கூறிய மாதேஸ்வரன் சார் அவர்களுக்கும், ஸ்பீடி கிரிப்டோ பற்றி அருமையாக கூறிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மருந்திலா மருத்துவம் அன்றாட வாழ்வியல் முறைகளில் உயர் இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பற்றி கூறிய நமது ஜி.கே. சாமி சார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டத்தில் இருந்து உங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாரதா. நான் மே 7ஆம் தேதி ஜாயின் பண்ணேன். செகண்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா நான் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட 40 லெவல் இன்கம் நான் 1030 ரூபா கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிட்டேன். என்னோட டவுன்லைன்ல 2 பேர் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிறவங்க 30 ரூபா வேலட் ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. நீ பாத்தீங்கன்னா நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் திட்டம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து அதிவிரைவாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஃபார் ஐடிக்கு 4 லெவல்ல 1,53,500 ரூபாய் மட்டும் கிடைக்கிறது இல்லாம ரீபர்த் ஐடி அப்படின்றது இங்க ஹைலைட்டா இருக்கு. ஸ்பான்சர் இன்கமும் அதை விட ஹைலைட்டா இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அருமையா நம்மளோட ஸ்பீடிகஸ் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சரி, மக்களுக்காக நம்ம வந்துட்டு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய ஒரு திட்டம் உருவாக்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த 40 லெவலுக்கான இன்கம் வந்துட்டு நம்மளோட நலன் கருதி உருவாக்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த 40 லெவல் இன்கம் பத்தி தெளிவா ஃபர்ஸ்ட் புரிய வைக்கணும். அதுல இருக்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 லைஃப் டேரட் டீம் லெவல் இன்கம், செகண்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ரெஃபரல் டு அல்டிமேட் டீம் லெவல் இன்கம். ரெண்டே ரெண்டு விஷயம்தான். இந்த ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, லைஃப் டேரட் ரெஃபர் டீம் இன்கம் என்ன அப்படின்னா, சிஸ்டம் ரூல்ஸ் படி நம்ம ஸ்பீடிகஸ் திட்டத்துல 2 பேரை ரெஃபர் பண்ணணும் அப்படின்றது ரூல்ஸ். அந்த 2 பேரு ஃபர்ஸ்ட் நம்ம 1030 ரூபா கொடுத்து வேலட் ஆக்டிவேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அந்த 2 பேர் ரெஃபர் பண்ணிருக்கிறோம்ல, அவங்க 1030 ரூபாய் கொடுத்து ஒவ்வொருத்தரும் அந்த வேலட் ஆக்டிவேஷன் பண்ணும் போது ஒவ்வொருக்கிட்ட இருந்து 500 வரும். அதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் அப்படின்றத அவங்க சொல்லி புரிய வைக்கணும். இங்க வந்துட்டு 40 லெவல் இருக்கு, இந்த 40 லெவல்ன்றது எப்படி மேம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட்டா இருக்கிறதுனால அவரவங்க டீம்ல இருக்க டவுன்லைனுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்றத நான் இங்க கேட்டுக்கிறேன். செகண்ட் லெவல் என்ன அப்படின்னா, நம்ம டைரக்டா சிஸ்டம் ரூல்ஸ் படி 2 பேரை டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கோம்ல, அவங்க ரெண்டு ரெண்டு பேரை கொடுப்பாங்கல்ல, அதான் வந்துட்டு செகண்ட் லெவல். இப்படி 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும். அப்ப ஒவ்வொருத்தவங்களும் 1030 ரூபா கொடுத்து வேலட் ஆக்டிவேஷன் பண்ணும் போது நமக்கு எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வச்சாலே கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்கிற எல்லாருமே இந்த 40 லெவல் இன்கம்கான 1030 ரூபா வேலட் ஆக்டிவேஷன் பண்ணிடுவாங்க. செகண்டா பாத்தீங்கன்னா தேர்ட் ரெஃபரல் டு அல்டிமேட் டீம் லெவல் இன்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சிஸ்டத்தோட ரூல்ஸ் படி ஃபர்ஸ்ட் 2 டைரக்ட் ரெஃபரல் கொடுத்துருக்கவங்க வந்துட்டு லைஃப் டைரக்ட் டீம் லெவல் இன்கம்க்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தேர்ட்ல இருந்து நம்ம அல்டிமேட்டா கொடுக்குற எல்லாருமே எங்க வருவாங்க அப்படின்னா அந்த பேஸ் டைரக்ட் ரெஃபரல் இன்கம்க்கு வந்துருவாங்க. அப்ப அங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அல்டிமேட்டா நம்ம டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குற ஒவ்வொரு பெர்சன் கிட்ட இருந்தும் 300 வரும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லெவலு. அடுத்து அவங்களுக்கு கீழே இருக்க டவுன்லைன் 1030 ரூபா கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு பெர்சன் கிட்ட இருந்து 100 ரூபா வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தெளிவா புரிய வச்சாலே கண்டிப்பா இந்த 40 லெவல் இன்கம்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஜாயின் பண்ணிடுவாங்க. செகண்ட் ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்பீடி கிரிப்டோ. உலக அளவில பண பரிவர்த்தனை நம்ம வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் பண்ண போற ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோ. 50 ரூபா 50 யூஎஸ்டி டொனேட் பண்ணி நம்ம உள்ள வர்றது மூலமா நம்ம ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள வந்துட்டு எலிஜிபிள் ஆகி வந்துடும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12 பேர் ரெஃபர் பண்ணாதான் ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள வர முடியும் அப்படின்றது இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட நலன் கருதி 6 பேர் ரெஃபர் பண்ணாலே அதுக்குள்ள வரலாம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேர் ரெஃபர் பண்ணா வரலாம் அப்படின்ட்டு நம்மளோட
நம்மளோட நலன் கருதி ஒவ்வொன்றையும் நமக்காகத்தான் நம்மளோட பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பம் பண்ணிட்டு இருக்குன்றத எல்லாரும் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிறணும்ன்றத கேட்டுக்கிறேன். இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. எம்பவர்மெண்ட் சொல்யூஷன் காத்து கொண்டிருக்கிறது. உமன்ஸ் எக்கனாமிக்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்கு. ஆலி சென்ட்ரிச் எல்லாமே நம்மளோட நலன் கருதி உருவாக்கப்பட்ட திட்டம் தான். மக்களோட நலன் கருதி மக்களுக்காக நமக்காக ஒவ்வொரு திட்டத்தையும் பார்த்து பார்த்து நம்மளோட குடும்பம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பெண்களுக்கென்று வாரத்தில் 2 நாட்கள் தந்த நம்ம பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பத்திற்கு முதலில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான வாரத்துல 2 நாட்கள்ல செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வந்துட்டு பெண்களுக்கான நாளை நமக்காக ஒதுக்கி இருக்காங்க. வாழ்க்கையில பல சோதனைகளை தாண்டி பிபிஎஸ் பிடிஎஸ் குடும்பத்துல இணைந்து சாதனை படைத்து கொண்டிருக்கும் பெண்கள் இங்க நிறைய இருக்கிறீங்க. இன்னைக்கு இங்க உள்ள மகளிர் வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. என்ன அப்படின்னா இன்னைக்கு 40 லெவல் இன்கம் வேலட் ஆக்டிவேஷன் 1030 ரூபா கொடுத்து யார் யார் பண்ணிருக்கீங்க, உங்க டவுன்லைன்ல எத்தனை பேர் பண்ணிருக்காங்க, அப்புறம் புதிதாக இணைந்தவர்கள் வந்துட்டு உங்களுடைய பேரு, எப்போ ஜாயின் பண்ணீங்க, உங்களோட ஊரு இது சொன்னா கூட போதும். ஸோ இங்க இருக்க மகளிர் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அம்மா, குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். வெறும் புள்ளி சார். மட்டும் வச்சு ஒருத்தவங்க இருக்காங்க, வெறும் டாட் மட்டும் வச்சு இருக்காங்க. நீங்க உங்களுடைய பெயர் பதிவு பண்ணிக்கலாம். ரீநேம்ல போயிட்டு பெயர் பதிவு பண்ணிக்கலாம். இல்லைன்னாக்கா வெயிட்டிங் ரூம்ல வைக்கிற மாதிரி இருக்கும். வெறும் டாட் மட்டும் வச்சு ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்க தொடரலாங்கம்மா. ஓகே, தேங்க்யூ சார். மகளிர் அனைவரும் இங்க இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பேசுறதுக்கு தயக்கலாம் வேணாம். உங்களோட சொல்றதுக்கு வேற எதுவும் சொல்றதுக்கு தயக்கமா இருந்துச்சுன்னா உங்களோட பேரு, எந்த ஊர்ல நீங்க இருந்து பேசுறீங்க, எந்த டேட்ல ஜாயின் பண்ணீங்க, உங்களோட ஸ்பான்சர் யாரு, இந்த மாதிரி சொன்னா கூட போதும். ஓகே, ஃபைன். புனிதா மாயவன் மேம், ப்ளீஸ் வெல்கம். மேம், புனிதா மேம். நன்றி மேம். தேங்க்யூ. அனைத்து பிபிஎஸ் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் ஆரோக்கியத்துடன் கூடிய மகிழ்ச்சியான காலை வணக்கம். மகளிருக்கு சிறப்பு வணக்கம். இன்றைய தினம் மகளிருக்காக வழங்கப்பட்டது. இருக்கிற அனைத்து மகளிர்களும் இணைந்து இந்த நாளை சிறப்புள்ளதா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். என் பேர் புனிதா. நான் தஞ்சாவூர்ல இருந்து இணைஞ்சிருக்கேன். ஸ்பீட் கேஷ் ப்ராஜெக்ட்குள்ள ஜூன் 13 என்ட்ரி ஆனேன். இன்னைக்கு நான் ஊட்டி அச்சீவர் தகுதியை பெற்றிருக்கேன். 40 லெவல் டொனேஷன் பிளான் இதுல 1000 யூனிட் பேலட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒரு 4300 யூனிட் பேலட் வருமானத்தை பெற்றிருக்கேன். இபின் ஆக்டிவேஷன் 30 rupees இபின் ஆக்டிவேஷன் வேலட் ஆக்டிவேஷன் அப்படின்றத என்னோட அணிகளுக்கு ஒரு 90% வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு முடிஞ்சிரும். என்னோட அணியில முதல் நபர், என்னோட லைஃப் லைன்ல முதல் நபருக்கு 2 நாட்களுக்கு முன்னாடி முதல் வருமானம் அப்படின்றது, முதல் லெவல் வருமானம் அப்படின்றது வந்திருக்கு. அதை மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இன்கம் வரட்டும், நான் வந்து அதுக்கப்புறம் செய்யறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஆனா விடை இதற்கான நேரம் அவங்க வந்து மூவ் ஆக வேண்டிய நேரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால மகிழ்ச்சியா அதை தெரிவிச்சுக்கிறேன். ஜூம் மீட்டிங்ல என்னோட அணியில இருக்கிற எல்லாரும் மாலை நேரமா இருந்தாலும் சரி, காலை நேரமா இருந்தாலும் சரி வரணும் அப்படின்றத நான் அறிவுறுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா ஈவினிங்ல கூட வர தயாரா இருக்கிறவங்க மார்னிங்ல வர தயாரா இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒரு சில நாட்கள் வர ஆரம்பிக்கும் போது அது அவங்களுக்கு பழக்கமாகி இங்க கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணும். ஸோ அதுல வந்து உள்ளுக்குள்ள வர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதை செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படின்றது வெகு தூரத்துல இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. 40 லெவல் டொனேஷன் கான்செப்ட், இந்த கான்செப்ட் வந்து உடனடி வருமானம், நொடிக்கு நொடி வருமானம் அப்படின்ற பலனை நோக்கி போகும்போது இதோட வரவேற்பு அப்படின்றது
ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம புது நபர்கள் கிட்ட பேசும்போது 40 லெவல் டொனேஷன் லெவலையும் சேர்த்து 2550 ரூபாய் அப்படின்றத நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து பேசும்போதோ இல்ல அணிக்கு பலம் சேர்க்கும் போதோ ரொம்ப எளிமையா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இங்க வந்து நிறைய பெண்கள் இருக்கோம். எல்லாரும் வந்து பொருளாதாரத்தை அடிப்படையில தான் வந்து இந்த பிளான்குள்ள முதல்ல என்ட்ரி ஆயிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு 4:30 மணிக்கு எழுந்திருச்சு இந்த ஜூம்குள்ள வந்து கனெக்ட் ஆகி மற்றவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்கும்போது நாமளும் பேசணும் அப்படின்ற உணர்வு வந்து அவங்கவுங்களுக்கும் தானாவே வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்ததுக்கான பலனை அடையிறது வந்து வெகு தூரத்துல இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். நம்ம வந்து கைய கூட வந்து உயர்த்த மாட்டேங்கிறோம். அது அந்த தயக்கத்திலிருந்து வெளியில வந்தோம் அப்படின்னாக்க நம்மளோட கைகளை உயர்த்திட்டோம் அப்படின்னா வெற்றியை நோக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் வேகமாவே நடக்கிறோம் அப்படின்ற மாதிரி. நாம ஒரு அடி வைக்கும் போது ஸ்பீட் கேஷ் நம்மள வந்து 3 அடி முன் வச்சு நம்மள வந்து வரவேற்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இதை நீங்க புரிஞ்சுக்கிற காலம் வந்து இந்த 40 லெவல் இன்கம்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடுத்தடுத்து தொடர்ச்சியா 4-5 ப்ராஜெக்ட்கள் இருக்கும்போது ஸ்பீட் கேஷுக்குள்ள நம்ம வந்து வேகமா பயணிக்கும் போது அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்களை நோக்கியும் நம்ம வேகமா பயணம் பட முடியும் அப்படின்றத குறிக்கிறேன். இங்க இருக்கிற அனைத்து பெண்களும் தங்களோட கைகளை உயர்த்துமாறு கேட்டுக்கிறேன். வெற்றி வந்து பெற்றுட்டோம் அப்படின்னா எப்ப நம்ம கையை உயர்த்துவோம் அப்படின்னா வெற்றியை பெற்றுட்டோம் அப்படின்னா கையை உயர்த்துவோம், அல்லது வெற்றி பெறத்துக்கு முயற்சிக்கிறேன் அப்படிங்கும்போது கைகளை உயர்த்துவோம். இங்க வெற்றி என்பது வந்து பொருளாதாரம் நம்மளை நசுக்கி வச்சிட்டு இருக்க இந்த பொருளாதார விடுதலை தான். அதுல இருந்து நம்ம வெற்றி பெற்றாக வேணும். அப்படி வெற்றி பெறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியதா என்ன இருக்கு அப்படின்னா நம்மளோட கைகளை உயர்த்த வேண்டியதா இருக்கு. அதை செஞ்சு அனைத்து ப்ராஜெக்ட்லயும் எல்லா மகளிரும் இணைஞ்சு வெற்றி பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஆரோக்கியம்தான் அவனோட இளமையாவும் கடன் இல்லாத இருக்கிறது தான் அவனோட செல்வமாவும் இருக்கு. இது ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. 4:30 மணிக்கு ஜூம்ல உள்ள வரோம் அப்படின்னா நம்ம இளமையா எப்படி இருக்கோம், இருக்க வேணும், இருக்க முடியும் அப்படின்றத வந்து சி.கே. சாமி சார் ரொம்ப எளிமையா நம்மளுக்கு புரியுற பாணியில சொல்றாங்க. அதே மாதிரி நம்மளோட இந்த 40 லெவல் இன்கம், ஸ்பீட் கேஷ், ஸ்பீட் கிரிப்டோ இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துல நம்மளோட வளர்ச்சியை இழுத்துட்டு போக காத்துட்டு நிக்குது. ஸோ கடன் அப்படின்றது ஒண்ணு இல்ல, அது இனிமே இருக்கவும் போறது இல்ல அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு நாம நகர போறோம். நிறைய பெண்கள் வந்து உள்ளுக்குள்ள இருக்கீங்க, ஊட்டி அச்சீவர்ஸ் ஆகி இருக்கிறீங்க. அவங்கெல்லாம் வந்து யாருமே பேசுறதும் இல்ல, வெளியில வர்றதும் இல்ல. தங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது புதுசா வர்றவங்களுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வாய்ப்புகள் வந்து இதுக்குள்ள இருக்கு. நீங்க பெற்ற வெற்றியை மத்தவங்களும் பெறணும், நிறைய பெண்கள் ஊட்டி அச்சீவர் ஆகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு மகிழ்ச்சி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையில பாதி பலம் அப்படின்றது, அந்த மகிழ்ச்சியை தரவும் ஸ்பீட் கேஷ் குடும்பம் காத்துட்டு இருக்கு அப்படின்றத கூறி எல்லோரும் அந்த மகிழ்ச்சியையும் பெற்று வாழணும் அப்படின்னு கேட்டு எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேம். தயக்கமின்றி பெண்கள் வெளியில் வந்தால் தடையின்றி வெற்றி பெறலாம் என்று எளிமையாக கூறிய புனிதா மேம்க்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலையரசி மேம், ப்ளீஸ் வெல்கம் மேம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம். மேம், நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து பேசுறாங்க மேம். திரு ராஜேஷ் அவர்கள் என்ன அறிமுகப்படுத்தினார்கள். நான் 7 ரெஃபரல் கொடுத்துருக்காங்க மேம். 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் லெவல் வந்துருச்சுங்க மேம். ஓகே 30 ரூபாய் 7 பேருக்குமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க மேம். 1000 ருபீஸ் நான் மட்டும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். சண்டே மீதி 6 பேரும் சண்டே பண்றேன்னு இருக்காங்க மேம். சண்டே 6 பேரும் 1000 ருபீஸ் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பானுமதி மேம், வெல்கம் மேம். மேம், நான் பேசுறது கேக்குதா மேம்? கிளியரா இருக்கு மேம். ஓகே. பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸில் உள்ள அனைத்து நண்பர்களுக்கும் காலை வணக்கம். நான் பிபிஎஸ்பி தான் சென்னையில வசிக்கிறேன். என் பேர் பானுமதி. நான் பார்த்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல வந்து என்னுடைய நேரடி இணைப்புல 13 பேரை இந்த சிஸ்டத்துக்காக டொனேஷன் பண்ண வச்சிருக்கேன். சரிங்களா? அதனால அவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்கிற என் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு
50-60 பேருக்கு மேல இந்த சிஸ்டத்துல டொனேஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி என் கீழே ஒரு 4 நபர்கள் வந்து அவங்களுக்கு கீழே ஒரு 12 பேரை டொனேஷன் பண்ண வச்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை இத்தனை பேருக்கு எ- என் மூலியமாவும் என் கீழே வந்து டைரக்டா அவங்க மூலியமாவும் இந்த டொனேஷன் கான்செப்ட் இத்தனை பேருக்கு போயிருக்கணும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு பொருளாதார புரட்சிக்கான விஷயம் தான் இங்க நடக்குதுன்றத நான் உங்களுக்கு அழகா எடுத்து சொல்லியிருக்கேன்றனாலதான் இத்தனை மக்கள் என் கீழ் எனக்கு கீழ் வந்திருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. இப்ப பிபிஎஸ் ஸ்பீட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறுறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பொருளாதாரத்தை தேடி தேடி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற போற வருமானத்துக்கு நம்ம காலம் பூரா ஓடிக்கிட்டே இருக்கோம். ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஓடுதல் எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுதான் ஆகணும். எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், பென்ஷன் கிடைக்கும்ன்றத நம்பி யாருமே இல்லை. எல்லாருக்குமே இங்க இங்க இருக்கிற எல்லா மக்களுக்குமே அந்த சிஸ்டம் நம்மளுக்கு கிடைக்கல. ஆனா அதையெல்லாம் தகர்ந்து எடுத்து அந்த 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 இலத்தையும் அதை நம்ம பெறறதுக்கும் சிஸ்டம் வந்து இங்க நம்மளுக்கு அந்த வழியை கொடுத்துருக்கு. சரிங்களா? காலாகாலமா நம்ம தலைமுறைக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு வருமானத்தை இந்த சிஸ்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதை எல்லாரும் கையில எடுத்துப்பாங்கன்னு நான் நம்பிக்கையோட சொல்றேன். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் கீழே 40 லெவல் டொனேஷன் கான்செப்ட்லயும் அதுலயும் வந்து என் கீழே டைரக்ட்ல வந்து டைரக்ட்ல ஒரு 8 பேருக்கு டைரக்ட்லி 40 லெவல் இன்கம் டாப் அப் பண்ணியிருக்காங்க. அது இல்லாம என் கீழே டவுன் லைன்ல இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட ஒரு 50 ஒரு 20 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? மத்தவங்க எல்லாம் பின் வந்து ஆக்டிவேஷன் பண்றதுக்காக வாங்கியிருக்காங்க. மீதி மத்த நபர்களும் பண்ணிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இதுல வந்து வருமானம் இருக்கு. அதாவது டிடிபிஎஸ் ஸ்பீட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா டொனேஷன் கான்செப்ட் நம்ம 1020 ரூபா கொடுக்கும்போது நம்மளோட சீனியாரிட்டி பிரகாரம் இன்கம் வரும். அதை நம்ம பெற போறோம்ன்றது புரிய வச்சிருக்கேன். அடுத்தது பாத்தீங்கன்னா 1000 வேலட் இந்த சிஸ்டத்துல இருக்கு. அது நொடிக்கு நொடி பணம் கிடைக்கும். நம்ம டாப் அப் பண்ணும்போதே அடுத்த நிமிஷமே யாருக்கு எவ்வளவு பேமெண்ட் போகணுமோ அது நம்மளுக்கு போயிடும்ன்றதை நான் புரிய வச்சிருக்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நான் 40 லெவல் வேலட்டை வந்து நான் எடுத்து பண்ணதுனால எனக்கு கீழே இருந்து என் டைரக்ட்ல இருந்து என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 2980 ரூபாய் எனக்கு இன்கம் வந்திருக்கு. என்னுடைய டைரக்ட்ல ஏழு பேருக்கு நான் டாப் அப் பண்ணியிருக்கேன். ஊட்டி அச்சுவருக்கு வந்து இன்னும் மீதி இருக்கிற பேலன்ஸை நான் முடிச்சிருவேன் இந்த ஒரு 1 or 2 டேஸ்ல. ஓகேங்களா? தயவு செஞ்சு சொல்றேன், பிபி ஸ்பீட் டெஸ்ட்ல வந்து அந்த மக்கள் கண்டிப்பா இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு இதுல என்ன இருக்குன்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். காலையில மீட்டிங்கோ மார்னிங் மீட்டிங்கோ ஈவினிங் மீட்டிங்கோ கண்டிப்பா வந்து கலந்துக்கணும். கலந்துக்கினாதான் என்ன நடக்குதுன்றது தெரியும். காலைல வந்து எதையுமே கேட்காம ஈவினிங் எதையுமே பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம் புதுசாவே தெரிஞ்சுட்டு இருக்கும். ஏதோ ஒரு புதுசா ஒரு சிஸ்டம் வந்துருக்கு, ஆனா மக்கள் இதுக்குள்ள சேர்ந்துகிட்டே இருக்காங்க. ஆனா என்னன்னு தெரியல. என்னன்னு கேட்டா நான் அதுக்குள்ள இருக்கேன், நான் என்ட்ரி போட்டிருக்கேன், எனக்கு வந்து இன்கம் வந்துன்னு இருக்கு அதுவும் சொல்லுவாங்க. ஆனா உள்ள இருக்கிற விஷயம் கேட்டா எனக்கு தெரியாது. இப்படிதான் வந்து ஒரு சில மக்கள் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு இடம் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் நம்மளுக்கு இந்த பிரபஞ்சமோ இந்த சிஸ்டத்துல இருக்கிற தலைவர்களும் நம்மளுக்கு உருவாக்கி கையில கொடுத்துருக்காங்க. கொடுத்த பொக்கிஷம் நம்ம எப்படி பாதுகாத்து அதை நம்ம எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லணும்ன்றத நம்ம நம்ம மைண்ட்ல ஏத்திக்கிட்டு நம்மளுக்கு தெரிய வைக்கணும். நம்ம மட்டும் வாழ்ந்தா போதாது, மத்தவங்களையும் வாழ வைக்க வேண்டியதுதான் இந்த சிஸ்டத்துடைய ஆஹ் தலையாய உண்மையான திட்டத்தை கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சொன்னாதான் தெரியும் நம்ம அதாவது சொல்றேன், என்ன பண்றோன்றதுல பேசுற எங்க இருந்து எப்படி பண்றோன்ற விஷயம்தான் முக்கியமே. அதை நம்ம கண்டிப்பா செய்யணும், செய்வாங்கன்னு நம்புறேன். அதனால கண்டிப்பா மார்னிங் மீட்டிங்கும் ஈவினிங் மீட்டிங்கும் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. உங்க மக்கள் கிட்ட எல்லாருக்கும் சொல்லிடுங்க, புது கோடிங் வந்தாச்சு. எல்லாருமே நேற்றுக்கே எல்லாரும் ஒரு சிலர் ஐடியா ஓபன் பண்ணிட்டு யார் 2 நபர் கொடுக்கலையோ அவங்க உள்ளக்குள்ள என்ன சிஸ்டத்துல என்ன நடக்குதுன்றது தெரியாத
நிலை நேத்திலிருந்து உருவாயிடுச்சு. அது எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2 நபர்களை கொடுக்காதவங்கள கண்டிப்பா கொடுத்துருங்க. 2 4 ஆக்குங்க, 4 8 ஆக்குங்க. இது மட்டும்தான் உங்க வேலை. இத பண்ணாலே உங்களுடைய சிஸ்டத்துடைய என்னென்ன 4 லெவல் இன்கமையும் எல்லாத்தையும் பெற முடியும். ஃப்ரீ பர்த் பெற முடியும், ஸ்பான்சர் இன்கம் பெற முடியும், எல்லாத்தையும் பெற முடியும். அது கூட சேர்த்து 140 லெவல் இன்கமையும் எடுக்கிறதுக்கு சொன்னீங்கன்னா அது மூலியமாவும் இன்கம் எடுக்க முடியும். அப்போ இவ்வளவு பெரிய விஷயத்த கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற மக்கள்ல இருந்தே நீங்க தேர்ந்தெடுத்து கிரிப்டோக்கும் கொண்டு போக முடியும். கிரிப்டோ அடுத்த வாரம் வரப்போது, அது பெரிய பிரம்மாண்டமா இருக்க போகுது. அதெல்லாம் அனுபவிக்கும் போது இப்பயே எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். என் பிரச்சனைங்க எல்லாமே தீர்ந்துருச்சு. என் பசங்க படிப்புக்கு எல்லாம் நான் ரெடியா இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ரிலாக்ஸ் ஆக்கி காலம்பூர்வமா உழைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆரஞ்சு பல்ப் அவங்க தோல்ல வச்சு இன்னைக்கும் காலு முடியாம நடக்க முடியாம இருக்கணும், அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது கண்டிப்பா இந்த சிஸ்டத்துல நான் 14ல இருந்து வச்ச கோரிக்கை எனக்கு இந்த வருஷம் இல்ல அடுத்த வருஷத்துல எனக்கு கண்டிப்பா அது ஆஹ் நடக்க போகுதுன்னும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் ஃபேமிலியே சந்தோஷமா இருக்கு. என்னை சுத்தி என்னை இந்த சிஸ்டத்துக்குள்ள நான் வர வச்ச எல்லாருமே சந்தோஷமா இருக்க போறாங்கன்னு நினைக்கும் போது அவ்வளவு அவ்வளவு என்ன சொல்றது, ஒரு கர்வமா இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம குடுக்குற இடத்துல வர ஆரம்பிச்சிட்டோம். எப்பவுமே கொஞ்சம் கொடுக்கும்போது அது கண்டிப்பா பிரபஞ்சம் நிறைய கொடுக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த இது பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ்ல மட்டும்தான் நடக்கும். இது வேற எங்கேயுமே சான்ஸ் கிடையாது. தயவு செஞ்சு மக்களே யாரும் இத சாதாரண விஷயமா நினைச்சுக்கிட்டு 10ஓட 11 நினைச்சிட்டு போயிடாதீங்க. அதை எல்லாருமே வருங்காலம் உணர்த்தும். இந்த சிஸ்டத்துக்குள்ள வரும்போது யாரெல்லாம் இது நடக்காது, ஓடாது, போவாதுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நான் இதுக்கு சப்போர்ட்டா பேசும்போது அதை அப்படி சொன்ன உங்களுக்கு எல்லாம் நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், பதிலே திருப்பி கொடுத்தது கிடையாது. ஏன்னா சிஸ்டம் பதில் சொல்லும். அடுத்த ஒரே 2 மாசத்துலயே சிஸ்டம் பதில் சொல்லிச்சு. அப்பவும் சொல்லும் போதும் இப்பவும் திருப்பி சிஸ்டம் பதில் சொல்லிட்டு இருக்கு. அப்போ உண்மை நடந்துட்டு தானே இருக்கு. எப்பவுமே சரி, உண்மைக்கு எப்பவுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. பொய்க்குதான் 1000 தடவை அதை எடுத்து எடுத்து நான் உண்மைதான்னு சொல்லணும். ஆனா உண்மைக்கு எப்பவுமே பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அது காலம்தான் பதில சொல்லும். அததான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இந்த சிஸ்டத்துல நான் இணைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இந்த சிஸ்டத்துல என்னை இணைச்சு விட்ட திருவண்ணாமலை பாஸ்கருக்கு அவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். அந்த குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வித்யா பாபு. நான் வெள்ளூர்ல இருந்து இந்த ஜூம்ல கனெக்டா இருக்கேன். நான் சிஸ்டம் ப்ரமோட்டரா இருக்கேன். நான் வேலட் அப்டேட் பண்ணிட்டேன். என்னுடைய பீப்புளுக்கும் நான் அப்டேட் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். எல்லாருமே அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த மார்னிங் எல்லாரும் வேலட் அப்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் வேலட் இன்கமும் எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்ம சேஃபால் வேலட்டும் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு டாலரும் நாங்க பைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் 2 or 3 டேஸ்ல நம்மளுடைய கிரிப்டோ லான்ச் ஆக போகுது. கிரிப்டோ லான்ச்சிங்க்கும் நான் எப்படி நம்மளுடைய வேலட் ஒரு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணுமோ அதே மாதிரி கிரிப்டோ லான்ச்சிங்க்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னு ப்ரிகாஷனா டாலர்ஸ் எல்லாம் பைட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய பிரதர் மிஸ்டர் ராமலிங்கம் சாருக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். மிஸ்டர் பாபு சார் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே கைட் பண்ணி இப்ப நான் இவ்வளவு தூரம் பேசுறேன் அப்படின்னாக்கா என்னுடைய பிரதர் மிஸ்டர் சங்கர் சார் தான். அவருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் ராமலட்சுமி மேம், ஒரு சில வார்த்தைகள். வெல்கம் மேம். ராமலட்சுமி மேம். குட் மார்னிங் மேம். பிபிஏ பீட்காஸ்ட் உறுப்பினர் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மேம். நான் நாகப்பட்டினத்திலிருந்து ராமலட்சுமி. என்னை இணைச்சது ஈரோடு பிரபு சார். நான் இப்போ சேர்த்தாங்க ஃபர்ஸ்ட் டைம் 2 டைம் மீட்டிங் அட்டன் பண்ணினேன். ஏதோ பிடிச்சிருந்தது, ஜாயின் பண்ணிட்டேன். நான் அந்த 30 ரூபா இது பண்ணிட்டேன். 1000 ரூபாய் 1000 யூனிட்டும் வாங்கிட்டேன். ஆனால் நான் இன்னும் யாரையுமே இணைக்கல. ஏன்னா நான் நிறைய விஷயத்துல போய் அடிபட்டதுனால நம்ம போனாலே ஒரு சில விஷயத்துல ஒரு டைம் வந்துட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நான் அதை அப்படியே இருந்துட்டேன். நான் இப்ப தொடர்ந்து நான் இங்க பசங்க சென்னையில படிக்கிறதுனால நாங்க அங்க வந்திருந்தேன்.
அங்கே ஒய்ஃபை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால என்னால் நல்லா அட்டன் பண்ண முடிஞ்சது. நான் காலையிலையும் சரி ஈவினிங் சரி மத்தியானம் மகளிர் மீட்டிங்கும் சரி எல்லாமே இப்போ இந்த ஒரு வாரமாக தான் நான் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை அட்டன் பண்ண பின்னாடி நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். சார் டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவார், காலையில் மத்தியானம் நைட்டு 3 நேரம் ஃபோன் பண்ணி வாங்க ஜூமில் அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்க. நான் அது வந்து அது என்ன சொல்றதுன்னா, நமக்கு அந்த ஒரு இதை கொடுக்குறப்ப நமக்கு அதோட வலி தெரியாது. அது உள்ளுக்குள்ள வந்து அதை அனுபவிக்கிறப்ப தான் அதோட வலி தெரியும். அது மாதிரி நான் ஜூம்ல அட்டன் பண்ண பின்னாடி சாரோட காலையில சி.கே. சுவாமி சாரோட அட்வைஸ் வந்து மருந்தில்லா மருத்துவம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப புல்லரிச்சது. ஏன்னா எனக்கு நான் ஒரு பிரச்சனையில இருந்தேன். அதெல்லாம் கேட்குறப்ப இன்னைக்கு சார் அந்த வார்த்தையெல்லாம் சொல்றப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. கண்டிப்பா மேம், நானும் ஊட்டி அச்சீவர் ஆக முடியாது. ஏன்னா நான் டைம் இருக்கு, இருந்தாலும் நான் இங்கேயும் அங்கேயும் சென்னைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் பசங்களுக்காக அலைஞ்சிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா என்னாலையும் 100 டைரக்ட் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை ஒவ்வொரு மேம் பேசுறப்பவும் ஒவ்வொரு சார் பேசுறப்பவும் எனக்கு ஆர்வம் இருக்கு. கண்டிப்பா நான் என்னால முடியும் மேம், நான் கண்டிப்பா சேர்ப்பேன். நான் கண்டிப்பா நானும் உங்க எல்லாரோட சேர்ந்து பயணிப்பேங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி மேம். நன்றி மேம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம். இந்த இதுலயும் உங்களோட ஆட்டிடியூடு, இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களும் முன்னாடி வந்தாலே கண்டிப்பா பெண்களுக்கு வெற்றி அப்படின்றது நிச்சயம். எல்லா பெண்களும் முன் வரணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். பாத்தீங்க அப்படின்னா பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் நம்ம நினைச்சது எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதையும் தாண்டி ரொம்ப அழகா டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் வருங்காலங்களில் இதை விட ரொம்ப ஃபாஸ்டா போக போகுது. அதுக்கு உள்ள வந்த இங்க இருக்கிற மகளிர்களும் மத்த நபர்களும் தான் காரணம். அதுக்கு முதல் நன்றிகளை சொல்லிடுறோம். என்னோட நேரடி இணைப்புல பாத்தீங்க அப்படின்னா வேலட் பின் எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ணி அதை ஆக்டிவேஷன் பண்ணிட்டாங்க. என்னோட நேரடி இணைப்புல 12 பேர் லெவல் டொனேஷனையும் ஆக்டிவேஷன் பண்ணி அவங்க நான் பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி அச்சீவர் ஆயிருக்கேன். அது இந்த இடத்துல சொல்லும் போது ரொம்ப பெருமைப்படுறேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே இருக்கிற 2 நபர்கள் ஊட்டி அச்சீவர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சோ என்னோட வருமானம் பாத்தீங்க அப்படின்னா இந்த 40 லெவல் டொனேஷன் மூலமா 4400 ரூபாய் வந்திருக்கு. சரிங்களா, ரொம்ப சந்தோஷப்படுறேன். சோ அவங்கவுங்க டைரக்ட்ல இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணபடியா டக்குன்னு நம்மளுக்கு இன்கம் அந்த 40 லெவல்ல வந்து அழகா பிளேஸ் ஆகுதுங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நான் ஒவ்வொரு டைமும் சொல்லிட்டு இருப்போம் இன்கம் வரும்னு. ஆனா நம்மளோட 40 லெவல்ல எவ்வளவு இன்கம் நம்மளுக்கு வேணுமோ அந்த இன்கம் இதுல வர வச்சுக்கலாம். எனக்கு இன்னைக்கு 10,000 எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா அழகா அதுக்காக பிளான் பண்ணோம் அப்படின்னா 10,000ங்கிறது அழகா என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். இப்ப எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு 1500 ரூபாய் இன்னைக்கு தேவை அப்படின்னா என்னோட நேரடி இணைப்புல 5 நபர்கள் கொடுத்தேன் அப்படின்னா அவங்க வந்து என்னோட பேஸ் லைனுக்கு வந்துருவாங்க. பேஸ் லைன்ல நான் என்னோட நேரடி இணைப்புல வரும்போது ஒருத்தர் மூலமா 300, 5 பேர் வரும்போது 5 15 என்னோட 1500 ரூபாய் என்னோட பண தேவை என்ன ஆயிடும், பூர்த்தி ஆயிடும். அதே மாதிரிதான் என்னென்ன தேவை இருந்தாலும் சரி அத்தனை தேவைக்கும் முழு மூச்சா இருக்கு நம்மளுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட 40 லெவல் டொனேஷன் தான். சோ ரொம்ப அழகா இருக்கு. அதை பார்க்கும் போதே ரொம்ப பிரமிப்பாவும் இருக்கு. 40 நினைச்சு பாருங்க, ஒரு 5னா 5 லைனோட முடிஞ்சிரும், 10னா 10 லைனோட முடிஞ்சிரும். 40 லைனுங்கிறப்போ அதுவே நம்ம மேல உயர்ந்து பாக்குற அளவுக்கு அது உயர்ந்து நிக்குது. அந்த அளவுக்கு அது சந்தோஷமாவும் இருக்கு. அதே மாதிரி இன்னும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பொருளாதார சுதந்திரம் அதே மாதிரி மேல வந்து உயர்ந்து நிக்கும் அப்படிங்கறத அதை பார்க்கும்போது எனக்கு தோணுது. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப என்னன்னா அந்த 40 லெவல் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் வேற எங்கேயும் போக போறது இல்ல, நம்மளுக்குள்ளேயேதான் இருக்க போகுது. யாருக்குன்னா எனக்கு ஸ்டார்ட் ஆகுறது எங்க இருந்துன்னா நான் கொடுக்குற 1000 அந்த லெவல் டொனேஷன் என்னோட ஸ்பான்சர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு மேல அதுக்கு அவங்களோட ஸ்பான்சர், அதுக்கு மேல ஸ்பான்சருக்கு ஸ்பான்சர், இப்படியே 40 லெவலுக்கு போய் நிக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு ரூபா கூட வேற எங்கேயும் போகிறது இல்ல, ட்ரஸ்டுக்கும் போறது இல்ல. அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மத்த ப்ராஜெக்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 50% தான் லெவலுக்கு போகும், 50% அட்மின் சார்ஜாவும் டொனேஷனாவும் மாறி போயிடும். ஆனா இங்க அப்படி இல்ல, அந்த ஒரு ரூபா கூட குறையாது. ஆல்ரெடி மகளிர் செக்ஷன்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எல்லாத்தையும் டோட்டலும் போட்டிருக்கோம். அவங்களே ட்ரீ ஸ்ட்ரக்சரும் அழகாவும் போடுவாங்க, எவ்வளவு இன்கம் வருங்கிறதையும் அவங்க சொல்லுவாங்க. சோ அது ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அந்த லெவல் டொனேஷனை போர்டு பிரசன்டேஷனாவே நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் செஷனுக்கு வர்றாங்க,
அவங்களுக்கு டவுட் என்னவோ அந்த டவுட்டை கேட்டுடுறாங்க. அந்த டவுட் கிடைச்சதுக்கு அப்புறம் சந்தோஷம், ஐ எம் ஹாப்பி, அவ்வளவுதான். மறுபடியும் அடுத்த நாள் அவங்க வர்றதில்ல. திருப்பி மறுபடியும் எப்பவாவது வருவாங்க. அவங்களுக்கு அந்த டைம்ல டவுட்டா இருந்திருக்கும், அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ண வருவாங்க. ஓகே, இப்ப எப்படி இருந்தாலும் சரி, இனி வருங்காலங்கள்ல கண்டிப்பா அவங்க ரெகுலரா வருவாங்கன்னு இந்த இடத்துல நான் உறுதியா கூறுறேன். காரணம் என்னன்னா, போக போக நிறைய ப்ராஜெக்ட் வரப்போகுது, 1 2 இல்ல. அப்ப எல்லா ப்ராஜெக்டுக்கும் டவுட் வரத்தான் போகுது. அப்ப திருப்பி போனவங்க திருப்பி திருப்பி வரத்தான் செய்வாங்க. அதுக்கு நாங்க ரெடியா காத்துட்டு இருக்கோம்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா என்னோட டீம்லயே சொல்லியிருக்காங்க, 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சின்ன அமௌண்ட்டா இருக்குது, சின்ன அமௌண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் எங்களுக்கு வருமானு ஒரு சிலர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அந்த நபர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா நாங்க இப்ப 3யுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். 1020 பிளஸ் 1030 பிளஸ் 5000. இப்ப 3 ப்ராஜெக்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், ஆட் ஆன் ப்ராஜெக்ட், நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், இந்த 3யும் சேர்த்து அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா டைப் ஆஃப் மக்களுக்கும் இதை கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிறதுல அவங்களும் முன்னணித்து நடக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. அது இல்லாம இந்த லெவல் இன்கம் வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க லெவலை வந்து இப்படிதான் அப்படிதான் இல்ல, அந்த அளவுக்கு கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மை அதுதான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கால் பண்ணா கூட இருங்க மேடம் நான் கூப்பிடுறேன் அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம எதை பத்தி பேச போறோம், பிபிஎஸ் ஸ்வீட் கேஷை பத்தி தான் பேச போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு டிஃபால்ட்டே தெரியும். அப்ப என்னடா கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, அவங்களே அடிக்கிறாங்க மெசேஜ். என்னோடதுல பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் பாண்டிச்சேரி தான். லெவல் இன்கம் எப்ப வருதோ அப்பதான் வருவன்னே வெயிட் பண்ணாரு. உள்ள ஜாயின் பண்ணிட்டாரு. ஆனா லெவல் இன்கம் வந்ததையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நபரை கொடுத்திருந்தாரு. லெவல் இன்கம் வந்துருச்சு சார் தெரியுமா பாத்தீங்களா அப்படின்னு கேட்டேன். மேடம் பின் அனுப்புங்க மேடம், நான் ரிஜிஸ்டர் ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா 12 நபர்களை கம்ப்ளீட் பண்ணி சிஸ்டம் ப்ரமோட்டராயும் ஆகி நம்மளோட ஊட்டி அச்சீவராகவும் ஆகிறதுக்கு நான் இந்த இடத்துல மனமார்ந்த வாழ்த்துக்கள் அவருக்கு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இனி வரும் காலங்கள்ல எல்லாருமே அவங்கவுங்க டீம்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஊட்டி அச்சீவராக வருவாங்க. அதுக்கும் எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னா ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு இந்த ஏடான் எதுக்கு வருது அப்படின்னா நம்மளோட வருமானத்தை சீக்கிரமா கையில வாங்கறதுக்குதான். அது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது 4 வருஷம் கழிச்சு கூட வந்திருக்கலாம், இல்ல ஸ்பீட் கிரிப்டோவோடையும் நின்று இருக்கலாம். ஆனா இல்ல, நம்மளுக்கு அந்த அன்னைக்கு தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நம்மளோட ப்ராஜெக்ட்லயே வழி இருக்கு அப்படிங்கறத அடுத்தவங்களுக்கு உணர்த்துறதுக்காக ரொம்ப அழகா 40 லெவல்ல டிசைன் பண்ணிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மொத்தம் சார் சொல்லியிருக்காரு 54 இன்கம் நம்மளோட 5 ப்ராஜெக்ட்லயும் சேர்த்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த 54 இன்கம்க்கும் ஃபீட்பேக் ஒரு நிமிஷத்துக்கு ஒருத்தருக்கு தான் வாய்ப்புன்னு கொடுத்தா கூட 1 மணி நேரம் ஆயிடும். அப்ப மார்னிங் செஷன்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ளக்க வந்து அது 10,000மோ லட்சக்கணக்கா ஜூமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா அதுல 54 பேருக்கு மட்டும்தான் வாய்ப்பு அளிக்கப்படும். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு எந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து நின்றுக்கோங்கிறத ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அது வந்து கொண்டுட்டு போய் நம்ம சேர்க்க முடியும். ஏன்னா நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான், போதும். அதுவே நம்மளோட 100 பேர் இல்லைங்க, 1000 பேர் இல்ல, லட்சக்கணக்கான பேருக்கு நமக்கு இந்த வாய்ப்பை கொண்டு போய் சேர்க்கிற அளவுக்கு சக்தி வந்துரும். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது இந்த இடத்துல நல்லா தெளிவா இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்ம அந்த போர்டு பிரசன்டேஷன் பண்ணும்போது லைஃப் டைரக்ட் டீம்னா என்ன, பேஸ் டைரக்ட் டீம்னா என்ன, எந்த இடத்துல எவ்வளவு வரும், 500 எங்க வரும், 300 எங்க வரும், அடுத்த லெவல்ல வந்துச்சுன்னா எங்க வரும், அந்த இ வேலட் பின் ஆக்டிவேஷன் என்ன பர்பஸ், அது பண்ணலன்னா என்ன ஆகும், பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க இன்கம் வாங்கினாலும் அதுல டிஸ்பிளே ஆகுங்கிறதையும் எல்லாத்துக்கும் தெளிவா சொல்லியிருக்கோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உள்ள அத்தனை நபர்களும் இ வேலட் பின்ன பர்ச்சேஸ் பண்ணணும். நேரங்கள் வரும்போது உடனடியா அவங்களோட லெவல் டொனேஷனையும் ஆக்டிவேஷன் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா ₹1 கொடுத்து ஒரு யூனிட் ₹1 கொடுத்து வாங்குறோம். இன்னும் வருங்காலங்களில் அது எப்படி இருக்கும்னே நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அதையும் இனி நம்ம பார்க்கத்தான் போறோம். அதுவும் பக்கத்துலதான் இருக்குன்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா மகளிர் செஷன்ல வரும்போது ரெகுலரா அட்டன் பண்றவங்க இருக்காங்க. ஒரு சிலர் எல்லாம் 1 hour வெயிட் பண்ணி எல்லாம் அட்டன் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த இடத்துல மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். முதலுக்கும் இப்பத்துக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. இப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கும்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் மகளிர் செக்ஷன் நடந்துச்சு. இப்போ மகளிரோட அவங்கதான் சொன்னாங்க, எங்களுக்கு அது வந்து 2 மணில இருந்து 3 மணி வரைக்கும்
மாத்துனீங்க அப்படின்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு மகளிரோட சஜஷனை பேஸ் பண்ணி இன்னையில இருந்து மகளிருக்கான ஜூம் மீட்டிங் பாத்தீங்க அப்படின்னா 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல நான் தெளிவா சொல்லிக்கிறேன். அதை உங்களோட டீமுக்கு அத்தனை பேர்த்துக்கும் ப்ரமோட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே மகளிர் லிங்க் கேட்பாங்க, நானும் சென்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த ஒரு வாரமா பாத்தீங்க அப்படின்னா மகளிர் லிங்க் கேக்குறவங்களுக்கு ஒரு ஒரு வாரம் ஒரு சில மெசேஜ போட்டுட்டு தான் அவங்களுக்கு சென்ட் பண்றது. சரி இல்ல நான் லிங்க் அனுப்புறேன், அதை அவங்க யூஸ் பண்ற மாதிரி இருந்தா கொடுங்க, இல்லைன்னா உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதையும் சொல்லிதான் நான் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா லிங்க வாங்கி உள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? குட் மார்னிங் மெசேஜ், குட் நைட் மெசேஜ், அது அதுக்கு அது ஒரு செப்பரேட் குரூப் தேவையே இல்லை. நம்மளோட பங்களிப்பு என்னன்னு சொல்ற கூட முன் வராம குரூப்குள்ள நின்னு வேடிக்கை பாக்குறதுக்கு வேஸ்ட். அது நான் என்ன சொல்றேன்னா டைம் வேஸ்ட், எல்லாருக்குமே டைம் வேஸ்ட். அது மாதிரி இப்ப அவங்களுக்கு சொல்லிதான் கொடுக்குறேன். நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் எனக்கு உள்ள வர சொல்றது சந்தோஷம். அவங்க உள்ள வராங்க, என்ன பண்றாங்க, மீட்டிங் அட்டன் பண்றாங்களா, ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல நாங்க டவுட்டே கிளாரிஃபை பண்ணலையா, இல்ல நாங்க மீட்டிங்கே எடுக்கலையா, இந்த எல்லா டீடைல்ஸும் உங்களோட மகளிர் கிட்ட கேட்கற மாதிரி இருந்தா நான் ஜூம் லிங்க் அனுப்புறேன்னே சொல்லிதான் அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதனோட வெளிப்பாடு நல்லாவே இருக்கு. ஏன்னா காரணம் என்னன்னா அவங்க இனிமேல எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா கையில என்ன இருக்கு, 40 லெவல் இன்கம் இருக்கு. அதனால இனி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஸ்பான்சர் எங்கிட்ட லிங்க் வாங்கினாங்களோ அவங்க எல்லாமே நீங்க இன்னைக்கு அட்டன் பண்ணீங்களா மேடம், கிளாஸ் எடுத்தாங்களா எடுக்கலையா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்பதான் அதுக்கு எல்லாத்தோட இன்கமும் எல்லாத்துக்கும் சேரும். அதை பத்தியும் நான் எல்லாரும் நீங்க சிந்திக்கணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒவ்வொன்னையும் நம்ம ரிஜிஸ்டர் பண்றது எப்படி, எந்த மாதிரி ஆக்டிவேஷன் பண்றோம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சிலர் கால சூழ்நிலை காரணமா வர முடியாம இருக்கலாம், பேச முடியாம இருக்கலாம். அதெல்லாம் வருங்காலங்களில கண்டிப்பா அது மாறணும்னு இந்த இடத்துல நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது நம்மளோட பிரபஞ்சம் அதை மாத்தி கொடுக்கும்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்ல ஒரு 2 பேர் யூஎஸ்டிடிக்காக கால் பண்ணியிருந்தாங்க ஸ்பீடு கிரிப்டோக்கு. 12 வேர்டு ஞாபகத்துல வச்சிருக்கா, 12 வேர்டு நோட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்கும்போது கொஞ்சம் தயக்கம் காட்டினாங்க. இல்லைங்களே அந்த 12 வேர்டு எனக்கு நான் நோட் பண்ண மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தயவு செய்து சொல்றேன், ஸ்பீடு கிரிப்டோக்குள்ள கிரிப்டோ அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள வந்தாலே அந்த 12 கீவேர்டு தான். எல்லாரும் சொல்லியாச்சு, பத்திரத்தையும் தாண்டி அதை பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் லாக்கர்ல வச்சிருக்கலாம், ஒரு சிலர் பத்திரமா என்ன பண்ணலாம் லேமினேஷன் பண்ணலாம்னு எல்லா விதமாவும் சொல்லிட்டு இருக்கோம். திருப்ப திருப்ப இதையும் நான் இந்த இடத்துல நான் வலியுறுத்துறேன். ஒருத்தர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன் டெலீட் ஆயிடுச்சுன்னாங்க. ஸ்கிரீன்ஷாட் கீவேர்டை எடுக்கவே முடியாது அந்த 12 பாஸ்வேர்டை. நான் அதனால நான் திருப்பி சொன்னேன், மேடம் அது ஒரு மேடம் அந்த மாதிரி சொன்னது. மேடம் ப்ளீஸ் தயவு செய்து செக் பண்ணி பாருங்க, ஸ்கிரீன்ஷாட்டை நம்ம எடுக்கவே முடியாது. இன்னொரு மொபைல்ல கீது எடுத்திருப்பீங்க, அதுல கீது அந்த 12 வேர்டு இருக்கான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா எப்படி எடுக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திருப்பி அவங்க கூப்பிட்டாங்க. மேடம் இல்ல, இன்னொரு இடத்துல நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், இப்ப நான் அது கரெக்டா ஞாபகத்துல வச்சிருக்கேன் மேடம், கரெக்டா நோட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் அவங்கவுங்களோட சேஃபால் வேலட்டை இன்ஸ்டால் பண்ணி யூஎஸ்டிடிக்கும் ரெடி ஆகுமாறு மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். கிரிப்டோ அப்படின்னாவே சென்ட் அட்ரஸ், ரிசீவ் அட்ரஸ், அது எல்லாருமே எல்லாத்துக்குமே இனி வருகின்ற காலம் எல்லாம் நல்லதாக விடியலாக அமையட்டும். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ மேம், நல்லதே நடக்கும். தேங்க்யூ மேம். அடுத்ததா சாந்தி அவினாசி மேம், ப்ளீஸ் வெல்கம். சாந்தி மேம். பிபிஏ குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நான் அவினாசில இருந்து சாந்தி கனெக்ட் ஆயிருக்கேன். நான் 12 முடிச்சு சிஸ்டம் ப்ரமோட்டர் ஆனேன். மறுபடியும் முந்தா நாள் ஒரு டைரக்ட் போட்டு நேத்து தான் ஆக்டிவேட் அப்லோடு கொடுத்துருந்தாங்க. 13 டைரக்ட் ஆயிடுச்சு. நான் 100 டைரக்டுக்கு மேல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கேன். ஆனா என்னோட சூழ்நிலை போக முடியல. நான் ஒரு ஹார்மன்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால காலையில 9 மணிக்கு ஒர்க்குக்கு போனா நைட்டு 7 மணிக்கு தான் வேலை முடியுது. அந்த இடப்பட்ட நேரத்துலதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்.
என்னால வந்து ஒர்க் பண்ண முடியல. குடும்ப சூழ்நிலையினால இந்த பிபிஓ வந்து உள்ள வெளியே வந்து பார்க்க முடிய மாட்டேங்குது. இருந்தாலும் அப்பப்ப பார்த்துட்டு இருக்கேன். வரும்போது கூட வேலையை விட்டு வரும்போது நடந்துதான் வருவாங்க. அந்த டைம்ல கூட 2-3 பேர்த்துக்கு அப்படியே போய் உட்காந்து ஜூம் பார்த்துட்டு ஜூம் மொபைல் இல்லாமாங்க அவங்ககிட்ட ஜூமை பண்ணி இது பண்ணி நான் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து பார்த்து இன்னைக்கு நான் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் அவங்க எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. மொபைல் ரெடி பண்ணிட்டு இப்போ வந்து பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கேன்னாங்க. பரவாயில்ல, பட்டன் ஃபோன் வச்சிருந்தாலும் நீங்க பேங்க் எந்த நம்பர் இருக்கீங்களா அந்த நம்பர் ஜிபே நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் கீழே போடுறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப என்னோடதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் எடுத்து போட்டு காமிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து டெய்லியும் டெலகிராம் லிங்க்ல 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நான் வந்து டெய்லி அட்டன் பண்ணுவேன். அப்படியே ஓப்பன் ஆகலை அப்படின்னா உஷாராணி மேம் கால் பண்ணி ஓப்பன் ஆகலை என்ன கேட்பேன். அதுல நல்லா எல்லாமே புரியுது. என் டவுட்டை கிளியர் பண்றாங்க மேம். எல்லா மேம், அனுஷியா மேம், ஷாராணி மேம் எல்லாருமே எனக்கு வந்து டவுட்ஸ் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து 30 ரூபா வேலட்டு நான் வாங்கிட்டேன். வாங்கி நேற்று தான் 1000 ரூபா ஜூம்ல, நேற்று டெலகிராம் லிங்க் ஜூம்ல எல்லாத்தையும் வச்சு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுல வந்து நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு எங்கேயில நான் போட்டு வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனா வந்து யாருமே வந்து பணம் கட்டி வெளியே வரல. இன்னைக்கு ஒருத்தர் வந்து நைட்டு 10 மணிக்கு கால் பண்ணி சொல்றாங்க, நான் உங்களுக்கு 1000 ரூபா சென்ட் பண்ணியிருக்கேன் மேம், நான் 30 ரூபா இது பண்ணிட்டேன், எனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த டைம்ல பண்ண முடியாது, காலையில 6 மணிக்கு மேல பண்ணுன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். நன்றிங்க மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் கிருஷ்ணவேணி மேம், ப்ளீஸ் வெல்கம். வணக்கம் மேம். வணக்கம். மை ஸ்பீக்கர்ஸ், ஆல் மெம்பர்ஸ், மை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் காலையில மாலையில ஒரு ப்ரேயர் மீட்டிங்ல இருக்கிறதால இதுல வர முடியல. ஆனா நான் சொல்லறது இல்லை. ஏன்னா காரணம் சொல்பவன் காரியம் சாதிப்பதில்லை. நான் ஈரோட்ல இருந்து கிருஷ்ணவேணி கனெக்ட் ஆயிருக்குங்க. என்னுடைய ஸ்பான்சர் வந்து பாத்தீங்கன்னா பானுமதி மேடம். நானும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 16 மெம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். மே 7ஆம் தேதியே கனெக்ட் ஆயிருக்கேன். நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ட்ல என்னுடைய என்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா மே 7ஆம் தேதி. ஏன்னா ஏப்ரல் லாஸ்ட்ல இருந்தே நாங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஐடி போடும்போது மே 7ஆம் தேதியில வந்திருக்கோம். இது வரைக்கும் இதனுடைய ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். அதிகமா நான் வரலங்கிறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. ஆனாலும் நான் ஒரு 3 டைரக்டா சிஸ்டம் ப்ரமோட்டர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கேன். திருச்சி மீட்டிங் போயிருக்கோம். இது மேலும் வந்து இந்த 40 லெவல் இன்கம்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட், எனக்கு ஒரு வாழ்க்கையில திருப்புமுனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 1000 ருபீஸ் பே பண்ணிட்டு 10 லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா 2 ரூபா 1 ரூபா இப்படிதான் வருங்க. அதுலயே நாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நாளைக்கு 200 அப்படின்னு கொண்டு வந்து வச்சுட்டு இனிமே நமக்கு பிரச்சனையே இல்லை, டெய்லி 200 வந்துடும், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா 40 லெவல்ல ஃபர்ஸ்ட் லெவலுக்கே நமக்கு வந்து டைரக்டா ஒரு 500, 2500 ரூபா ஐடி எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க. 2500 ரூபா ஐடி, 40 லெவல் இன்கம் பிளஸ் 1,53,000 ரூபா, 1.5 லட்சம் நமக்கு 4 லெவல்ல கிடைக்குதுங்கும் போது இது எல்லா கான்செப்டையும் விட ரொம்ப பெஸ்ட் தாங்க. பாத்தீங்கன்னா இன்னும் இதுல நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஒவ்வொரு ஐடி எடுக்கிறதும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஒன்னொன்னு வாட்ச் பண்ணும்போது 1030, 1020 அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அதை விட 2,500 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து 1.5 லட்சம் இன்கம் பிளஸ் வந்து 40 லெவல்ல எந்த இடத்துல போனாலும் நமக்கு இருக்கு. அதே போல நானும் வந்து எல்லாமே என்ட்ரி பண்ணியிருக்கேங்க. என்ட்ரி பண்ணி என்னுடைய வேலட்லயும் அமௌண்ட் வந்திருக்கு. இந்த பொசிஷன்ல போனோம்னா எல்லாருமே பெரிய லெவல்ல நம்ம இன்கம் எடுக்கலாம்.
சார் சொன்னது கோடிக்கணக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இவ்வளவு நாளா நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஆனா உண்மையாலுமே இதுல இருக்கிறதுங்கிறது இப்போ இதனுடைய ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நிறைய நமக்கு தெரியும். இதை கொண்டு வந்த நம்மளுடைய குருக்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த உரையை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். சார் ராமலிங்கம் சார், வெல்கம் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நிறைய மகளிர் எல்லாமே பேசினாங்க. இன்னைக்கு அவங்களுடைய தன்னம்பிக்கையான பேச்சு எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை உருவாக்கி கொடுத்த அத்தனை மகளிர்களுக்கும் முதல்ல நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த 30 ரூபா பின்ன முதல்ல ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டவுன்லைன்ல இருக்கிற லெவல் கமிஷன் உங்களுக்கு வேலட்ல காமிக்கும். அப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க, அதை ஆக்டிவேட் பண்ணாம இருக்கீங்க. முதல் வேலை அதை செய்யுங்க. நேற்று பாத்தீங்கன்னா 2 நபர்கள் யாரெல்லாம் கொடுக்கலையோ அவங்களோட ஐடியெல்லாம் ஹோல்டு பண்ணிருக்காங்க. அதை இமீடியட்டா நீங்க கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்க அப்ளைனை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல அட்மின் டைரக்டர் இருக்காங்க, இல்ல சிஸ்டம் ப்ரொமோட்டர், இல்ல உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல பாலு பழனி ஆண்டி சார், பாக்கியராஜ் சார், நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு இமீடியட்டா உங்களுடைய அந்த 30 லெவல் பின் ஆக்டிவேஷன் 2 நபர்களை கொடுக்கறதுக்கான முயற்சி எடுங்க. அதுக்கு அவங்க ஐடியா சொல்லுங்க. என்ன காரணம்னா, நீங்களா எப்பயோ பண்ணி வச்சதை இன்னைய வரைக்கும் நீங்க செகண்ட் லெவல் வாங்கிட்டு தேர்ட் லெவல் வாங்கிட்டு 2 நபர்களை கொடுக்காம இருக்கிறது இப்ப என்ன பண்ணா சீனியாரிட்டி மிஸ் ஆகும். அப்ப இந்த சீனியாரிட்டி மிஸ் ஆகுறப்ப பின்னாடி 10 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் வர்றப்ப பாத்தீங்கன்னா நீங்க வாங்குறப்ப அவங்களுக்கு பின்னாடி போயிருவீங்க. நிறைய நண்பர்கள் வர காத்திருக்காங்க. நண்பர்களே, அதற்காக இன்னைக்குல இருந்து அந்த முடிவு பண்ணுங்க. அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா, ஊட்டி டூருங்கிறது அது டூர் இருந்தாலும் ஒரு 3 நாள் ஊட்டியில ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல நடக்க போற ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு எல்லாமே தயார் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் நாள் என்ன ஃபங்க்ஷன், 2வது நாள் என்ன, 3வது நாள் என்ன, அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்க இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகளே முதல்ல 6 கலை நிகழ்ச்சிகள் இருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. அதை விட பட்டிமன்றம் இருக்குது. அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம ஃபேமிலியை ஒன்னா சந்திக்கிற நாட்கள் வெகு தூரம் இல்லை. நம்ம ஒன்னா ஒரு சாதாரண விஷயம், ஒரு நபருக்கு 4250 ரூபா அந்த ஹோட்டல் எக்ஸ்பென்ஸ் கேட்டு ஆகுது. அது பிரச்சனை இல்லை. உங்களிடமிருந்து உங்களுடைய போக்குவரத்து மட்டும்தான் உங்கள்ட்ட நீங்க தான் வரணும். உங்களுடைய அந்த பஸ் ஃபேர் மட்டும்தான். பாக்கி நீங்க ஹோட்டல்ல என்ட்ரி ஆயிரத்திலேருந்து அந்த ஹோட்டல்ல 3 நாள் தங்கி வெளியே வர வரைக்கும் எந்த விதமான ஒரு செலவும் இல்லை. நம்ம ஃபேமிலியை ஒன்னா சந்திக்கிற நாள் வெகு தூரத்தில் இல்லைங்கிறது அந்த சந்தோஷத்தையும் சொல்லிக்கிட்டு, அங்க நடக்க போற நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்க போகுது. இப்ப நம்மதுலயே நிறைய கலைக்குழுக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அதை பயன்படுத்திக்க. ஒரு ரொம்ப சாதாரண விஷயம், ஒரு 12 டைரக்டர் ஃபைல் கொடுக்க போறீங்க. உங்களுடைய வேலட்டை லெவல் டொனேஷன்ல 12 பேரை ஆக்டிவேட் பண்ணிவிட போறீங்க. இது ஒரு சாதாரண விஷயம். பாருங்க, 12 பேரை பண்றதுக்கு இப்ப நீங்க 12 லெவல் டொனேஷன் பண்ணிவிட போறீங்க. 12,000 தான் நீங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டு ஒரு 1000 பண்ண சொல்ல போறீங்க. ஆனா 4250 ரூபாய் உங்களுக்கே அந்த பணம் செலவு பண்ணப்படுது. நம்பிக்கையோட இருங்கள். இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கோர்ஸோட வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒவ்வொருவரையும் கோடீஸ்வரர் ஆக்க போது. இது உண்மை. ஏன்னா இந்த 40 லெவல் இன்கம் பத்தி இன்னைக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்க. இதே 5 லெவல்ல வச்சவங்க இருக்காங்க. 5 லெவல்ல வந்தா 5 லெவல் காசு வரும், அதுக்கு மேல வராது. 10 லெவல் வச்சா 10 லெவல் தான் வரும், 20 லெவல் வச்சா 20. ஆனா 40 லெவல்ல ஒருவர் கூட இதுல பாதிக்க கூடாது. 40வது லெவல்ல ஒருத்தருக்கு பல ஆயிரம் பேர் 10 ரூபா அனுப்புவாங்க. அப்ப எத்தனை லட்சம் வருங்கிறத நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க. நீங்க உங்களிடம் அந்த ஐடியா இருந்தா, நம்ம ஒரு 12 பேரை டைரக்டா ஃபில் பண்றோம், அந்த 12 பேர் பண்றாங்க அப்படியே டூப்ளிகேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கமிஷன் வருங்கிறது தெரியும். அது நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. ஏன்னா 7 டிஜிட் 7வது லெவலுக்கு மேல அந்த கால்குலேட்டர் திணறுது. அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு. இது நாளடைவில் உங்களுக்கு தெரியும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிபிஏ ஸ்பீட் கேஷோட அந்த வேலட் யூனிட் இருக்குல்ல, யூனிட்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5000 ஐடிக்கு மேல போறப்ப பாத்தீங்கன்னா அதோட வளர்ச்சி அதிகமா இருக்க போகுது. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நம்மளுடைய பிட்காயின் ஆரம்ப காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா எப்படி கொடுத்தாங்கன்னா, இந்த பீஸா வாங்குறதுக்கும் பர்கர் வாங்குறதுக்கும் கேம்லிங்குக்கும் சும்மா சாதாரணமா அது 100 பிட்காயின் 200 பிட்காயின் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வேல்யூ பாருங்க 60 லட்சம் 70 லட்சம் ரூபாய் இருக்குது. எப்பயுமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளவுதான் நாங்க சொல்றது. எனக்கு நீங்களாம் நான் திரும்ப சொல்றது அதான்,
பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ்ல கோயில கட்டினது நீங்க. இங்க ஏதோ வந்தோம் எனதெல்லாம் இருந்தோம் அப்படிலாம் இருக்கவே கூடாது. நான் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து இந்த தீபாவளிக்கு குறைந்தபட்சம் 10 லட்சமாவது இருக்கணும். குறைந்தபட்சம் அந்த அளவுக்கான வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது. லெவல் இன்கம்ல உஷாராணி மேம் சொன்னாங்கல்ல, உங்களுக்கு எவ்வளவு தேவை, இன்னைக்கு எவ்வளவு தேவை, இல்ல இந்த மாதம் எவ்வளவு தேவை. எங்கேயோ ஒரு இடத்துல போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு இருக்கீங்க. சில பேர் சொல்றீங்க நான் வந்து வீட்டுல இருக்கேன் என்னால வெளியில வர முடியும். ஒண்ணுமே கிடையாது. உங்கள்ட்ட கையில போன் இருக்குது. அந்த போனை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த 2 நபர்கள், அது 2 நாளாகவும் 4 8 8 16 32 64 அப்படியே மல்டிபிள் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். நீங்க உங்க இந்த ஜூம்ல உட்கார வச்சீங்கன்னா போறோம். அப்படி ஜூம்ல உட்கார வைக்கல, அப்படியே கொண்டாந்து 1 மணிக்கு உஷாராணி மேம் நடத்துற அந்த ஜூம்ல உட்கார வச்சுட்டு அப்படியே அழகா கத்து கொடுத்துருவாங்க. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இதை விட தாண்டி பாருங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரா இருக்காங்க பாருங்க. சிஸ்டம் ப்ரொமோட்டர் இருக்காங்க, ப்ராஜெக்ட் மேனேஜர் இருக்காங்க, வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எத்தனை மகளிர் இருக்காங்க. இதை விட தாண்டி ஒரு ப்ராஜெக்ட் எங்கேயுமே அமையாது. ஆகவே நம்பிக்கையோட பயணம் பண்ணுங்கள். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை. என்ன 1000 ரூபாயில வந்து ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இல்ல 2050 ரூபாய் பேசுங்க, அடுத்தது கிரிப்டோவுக்கும் சேர்த்து பேசுங்க. ஒரு 5000 ரூபாய் கிரிப்டோல நம்ம வந்து ஒரு $50 போட்டு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா பயன்படுத்துங்க. எத்தனை 5000 தொலைச்சிருக்கோம், எத்தனை 5000 தெரியுமா உங்ககிட்ட பீரோக்குள்ள தூங்கிட்டு இருக்கு. உண்மையாதான். அது புடவையாக இருக்கலாம், இல்ல நகையாக இருக்கலாம், எதாவது இருக்கலாம். ஆனா வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம். ஆனா அதை பயன்படுத்த கத்துக்குங்க. இந்த ப்ராஜெக்ட பொறுத்தவரையில் ஒன்று சொல்றேன், இதோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல போக போகுது. ஒவ்வொரு நாளும் வளர்ச்சி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு 200 பேர் 231 பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா 231 பேர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ஸ்பீட்கேஸ் மூலியமா நம்ம வாழ்க்கை மாறாதா அப்படிங்கிற நோக்கத்தோட வந்திருக்கீங்க. நிறைய தலைவர்கள் இனிமே பேச இருக்காங்க. ஏன்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் எனக்கு ஒரு நான் வந்து திருப்பதி கிளம்புறேன், ஃபேமிலியோட போயிட்டு திங்கட்கிழமை இன்னைக்கு வந்துருவேன். அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட உங்கள்கிட்ட பொறுப்போட நீங்க நடத்துங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, எனக்கு இந்த வாய்ப்பை உண்மையிலே உங்களோட இந்த ஃபேமிலியில என்ன உங்களோட எல்லாம் சேர்ந்து பயணம் பண்றதுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நெஞ்சார்ந்த நன்றிகள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். லீடர்ஸ், இன்னைக்கு மகளிருக்கான இந்த நாள், இந்த கூட்டம் அழகாக நகர்ந்தது. நான் இன்னைக்கு என்னுடைய கருத்தை நான் பதிவிடணும் அப்படின்னு சொல்லி விரும்புறேன். அப்படின்ட்டு அணித்தலைவர்கள் எவரேனும் இருந்தீர்கள் என்றால் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு மகளிர் செக்ஷன் இருந்தாலும் லீடர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படிங்கிறதுக்காக கேட்டுக்கிறோம். இன்னமும் இந்த இணையவழி கூட்டத்தில் இருக்கக்கூடிய மகளிர், இல்லை நான் பேசணும்னு நினைச்சேன், என் சூழ்நிலை பேச முடியல, இப்போ நான் பேச தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு மகளிர் எவரேனும் இருந்தீர்கள் என்றாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வெல்கம் அனுஷா மேடம், வெல்கம். தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் டு ஆல். இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என்னோட டீம் வந்து டைரக்ட்ல நான் வந்து 25 பேர் கொடுத்துருக்கேன். எல்லாருமே 2 பேர் போட்டாங்க. ஆனா வந்து ஒரு சிலவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் 2 பேர் கொடுக்காம வச்சிருந்தாங்க. நானும் பர்சனலா சொல்லி பார்த்தாச்சு. இப்ப எல்லாருமே முன் வராங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எனக்கு ஒரு ஃபீலிங் என்னன்னா, நம்ம எப்போ எஃபர்ட் போட்டாலும் நம்ம டீம்ல யாருமே போட மாட்டாங்களேன்னு ஒரு கவலையா இருந்துச்சு. இப்ப அந்த கவலை என்கிட்ட இல்ல. சோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு நேத்து வந்து ஒருத்தர் சொன்னாரு, நான் ஆக்சுவலா ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். அப்ப போன் பண்ணி, மேடம் எனக்கு 2 பின் அனுப்பி விடுங்க மேடம், என் ஐடி பிளாக் ஆயிடுச்சு, ஹோல்ட் ஆயிடுச்சுன்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் அந்த டைம்லயும் நான் உங்களுக்கு 2 பின் அனுப்பிவிட்டு, நான் அனுப்பிவிட்டா நீங்க போய் சீக்கிரம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். சோ இது வந்து இததான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஏன்னாக்கா நம்மளால முடிஞ்ச எஃபோர்ட் போடுறோம். பட் அவங்க வந்து அதை புரிஞ்சிக்காம இருக்கக்குள்ள நம்ம சிஸ்டம் வழியா கொண்டு போனா அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கு நம்ம ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணிக்கணும் நம்ம சிஸ்டத்துக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க ஒரு சில தப்புகளை நம்ம முன் வச்சு அவங்கள வந்து எப்படி கொண்டு போகணும். ஏன்னா அவங்களுக்கு புரிதல் இல்லை. அந்த 40 லெவல் இன்கம் வந்து எப்படி வாங்கணும்ன்றது தெரியல. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அதை சொல்லி புரிய வச்சதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அதை புரிய வைக்கணும். அதே மாதிரி 2 பேர் கொடுத்தாலுமே நமக்கு இன்கம்ன்றது தெரிய மாட்டேது.
ஏன்னா அவங்க என்ன பேஸ் பண்றாங்கன்னா ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா கட்டணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சோ அந்த 1000 rupees கட்டுறது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களோட சிஸ்டம் சொல்ற மாதிரி நீங்க நடந்துட்டாலுமே ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நீங்க கட்டின அமௌண்ட் எக்ஸ்ட்ராவும் வரும். அதுல பாத்தீங்கன்னா செகண்ட் லெவல்ல இருந்து அந்த டீம் மெம்பர்ஸ் ரெண்டு பேர் குடுக்குறாங்க இல்லையா, அது மூலியமாவே நமக்கு இன்கம் கிடைக்குதுன்றத புரிதல் வரணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது அவங்க டைரக்ட்ல எவ்வளவு இன்கம் இருக்குன்றது புரிப்பாங்க. ஏன்னா நம்மளோட ஸ்பீட் கேஷ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பான்சர் இன்கம் இருக்கு, ரீபர்த் இன்கம் இருக்கு. இது ரெண்டும் புரிய வச்சிட்டு இருந்தோம். இப்ப வந்து லெவல் இன்கமையும் சேர்த்து புரிய வைக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பான்சர் இன்கமே புரியாம இருந்தாங்க. ஸ்பான்சர் இன்கம் கொடுத்தா இவ்வளவு இன்கம் இருக்கு அப்படின்றது சொன்னோம். ரீபர்த் இன்கம் வந்து 8 மடங்கு இருக்கு, அதையும் நம்ம சொல்லி வச்சிட்டு இருந்தோம். இப்ப கூடுதலா நம்ம 40 லெவல் இன்கம் புரிய வச்சா ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க. சோ இத ஃபர்ஸ்ட் நம்மளோட அணியில எல்லாருக்குமே தெரிய வைங்க. இந்த சிஸ்டம் வந்து வர வைக்கத்தக்கது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் ரொம்ப ஃபீலிங்ல இருந்தேன். சோ என்னோட ஊட்டி அச்சீவர்ஸ் இன்னும் விரைவில் இன்னும் 2 நாள்ல நான் அச்சீவ் பண்ணிடுவேன்ற சந்தோஷத்துல நான் விடைபெறுகிறேன். தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ சார். நன்றிங்கம்மா, நன்றி. மகளிர் அனைவரும் இன்று முதல் 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த கூட்டம் சொல்லியிருக்காங்க. அதை நினைவு வச்சுப்போம். இங்க இருக்கக்கூடிய அணி தலைவர்கள் நமது அணியில் இருக்கக்கூடிய மகளிர்களுக்கு அந்த தகவலை கடத்துவோம். தொடர்ந்து திரு புகழ் சார் உங்களுக்கு அன்மியூட் கோஹோஸ்ட் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். ஸ்பீட் கேஸ் உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் சார். சின்ன தவறு தான் சார். அந்த நீங்க 2 ஐடி போடாம நேற்று லாக் ஆயிடுச்சு சார். ஐடி முன்னாடி ஆல்ரெடி ஒரு போட்டாப்ல ஃப்ரெண்ட் ஒருத்தர் இடையில ஆக்சிடென்ட் ஆனால அது நேற்று ஐடி போறதுக்கு ஓப்பன் பண்ண அவர் அனுப்பி போட முடியல அப்படின்னாரு. அப்போ எனக்கு அனுப்பிட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்கறேன், அதான் திரும்பி நிற்குது, உள்ள போக முடியல. அதுக்கு என்ன சார், எப்போ சார் ஓப்பன் ஆகும்? உங்களோட ஐடியை ஓப்பன் பண்ணி அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடத்துல மேல வந்து உங்களோட ஐடி நம்பர் இருக்கும். அதை எடுத்துட்டு யாரு டைரக்ட்ல போடுறாரோ அவருடைய ஐடி நம்பர் போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அவருக்கு 2 ஐடி ஆக்டிவேட் ஆயிரும். அதன் பிறகு அவருடைய ஐடி ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிரும். நான் பண்ணி கொடுத்துருவா? இது என் போல இருந்து உங்க ஐடியில இருந்து பண்ணி கொடுத்துருங்க. அதான் சார், அதான் என் போல இருந்து அவர் ஐடி நம்பர் போடுறப்ப அதே மாதிரி என் போல அதே மாதிரி காட்டுது சார். ஸ்கிரீன்ல காட்டுது அப்படியே. அவர் ஐடி நம்பர் போட்டு ஓபன் பண்றது இல்லைங்க, உங்க ஐடி பாஸ்வேர்டு போட்டு உங்க ஐடியை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போங்க. மேல ஸ்பான்சர் நேம் ரொம்ப போடவா? ஓகே ஓகே, புரியுது. எஸ் எஸ் எஸ், அந்த மாதிரி பண்ணுங்க. ரீசெட் பண்றப்ப மட்டும் ரீசெட் பண்றப்ப நம்ம ஐடி நம்பர் பேரு கேட்கும். அப்ப அவர் பேர் அவர் ஐடி நம்பர் போட்டு கீழே போட சொல்றீங்க. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி நன்றி, நல்லது நல்லது நல்லது. தொடர்ந்து ஜெயக்குமார் சார், கரூர், பேசலாம் சார். குட் மார்னிங் டு ஆல் சார். நான் 25வது நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேங்க. ஒரு 3 மணி சுமார் பண்ணேன் நான். அப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு கால் பண்ணி 1000 rupees அனுப்பலாம் அப்படின்னு கேக்குறப்ப சார் என்னோட ஐடி ஓபன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சார் கிளியர் பண்றது? அப்ரூவல் வாங்கி நம்ம இது பண்ணணும், ஓகே பண்ணணும். ஓகே, இதுக்கான கிளியர் புரியுது சார். அவர் அப்ரூவல் பண்றதுக்கு அவரோட ஐடி ஓபன் ஆகல. ஆமா சார். எஸ் சார், எஸ் சார். இன்னைக்கு இது கிளியர் பண்ணிடலாம் சார். ரைட்டுங்க சார். நான் பாலு பழனியாண்டி சாருக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கிறேன், ஆர்த்தி மேடத்துக்கு அனுப்பி விட்டுருக்கேன் சார். இந்த விஷயத்துல எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். அவங்களே பண்ணி தருவாங்க சார், உங்களுக்கு லைன்ல வருவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், எதனால ஓபன் ஆச்சு அது? அந்த 2 ரெஃபரல் கொடுக்காதனாலயா? ஆமா சார், 2 ரெஃபரல் கொடுக்காதனால அவருடைய ஐடி ஓபன் ஆகல. அந்த ஓபன் ஆகாதவர் வந்து இப்போ அவருக்கு ரிசீவ்டு கோடு போயிட்டு இருக்கு, ஃபர்ஸ்ட் லெவல் போயிட்டு இருக்கு. அவர் ஐடியா ஓபன் பண்ணி தான் இவருக்கு அப்ரூவல் தரணும். ஓகே, என்ன விஷயங்கள் அப்படியே ஹோல்ட் ஆனாலும் அவர் 2 ரெஃபரல் எப்ப கொடுக்குறாரோ அப்பதான் இது எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆகும். இதுக்கு நடுவுல எதுவுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் அவருக்கு 2 ரெஃபரல் கொடுக்கறதுக்கு உண்டான வேலை தான் நம்ம பார்க்கணும். இல்ல சார், இன்னைக்கு நான் புதுசா ஐடி போடுறேன். நான் ஒருத்தருக்கு 1000 சென்ட் பண்றேன், அவரு தானே எனக்கு அப்ரூவல் பண்ணணும். ஆமா, அவருக்கு ஐடி ஓபன் ஆக மாட்டேங்குது. எப்படி அவரு எனக்கு அப்ரூவல் பண்ணுவார்? இப்போ நியூ ஐடிக்கு 500 கூட வாங்காதவரா ஃபர்ஸ்ட் லெவல்? எஸ் எஸ் எஸ். இல்லையா, அது இல்ல சார், அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலா முந்தானேத்து ஐடி போட்டவங்களுக்கு இன்னைக்கு ஐடி ஓபன் ஆகல. முந்தானேத்து அவங்க ஐடி போட்டாங்க. ஓகே, அந்த ஐடி நம்பர் மட்டும் எனக்கு அனுப்பி விடுங்க சார். அந்த ஐடி நம்பர் எனக்கு அனுப்பி விடுங்க.
ஓகே ஜெயக்குமார் சார் சார் ஓகே நீங்க சாருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ சார். ஓகே சார் தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து திரு நிர்மல்குமார் சார், வெல்கம் சார். சார் வணக்கங்க சார். வணக்கம். கேக்குதுங்களா சார்? கிளியர் சார், கிளியர். இன்றைய கலந்து கொண்ட மகளிர் அணி அணிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். சார் இது வந்து நேற்று ஒரு ஐடி போட்டாங்க சார், போட்டுட்டுங்க சார். அவர் வந்து சென்னையை சேர்ந்தவர் சார், அவர் சுரேஷ்னு சொன்னாருங்க. அவருக்கு வந்து நியூ ஐடி நாங்கள் போடும்போது சார் அவருக்கு டொனேட் பண்ணுறதுக்கு 1000 ரூபா காட்டுச்சுங்க சார். நாங்கள் அனுப்பிச்சுட்டு இருந்தோம். காலையிலேயே ஒரு 11 மணிக்கே நாங்கள் இந்த வேலையை முடிச்சிட்டோம் சார். அவர் நாங்கள் ஈவினிங் வரைக்கும் கால் பண்ணிகிட்டே இருந்தோம் சார். அவர் வந்து எனக்கு 2 நம்பர்கள் அனுப்பிச்சாங்க சார் எனக்கு என்னுடைய. அதில் முதல் நம்பர் வந்து ஒரு மேடமுக்கு அனுப்பிச்சுட்டேங்க. அவங்களுக்கு 750 ரூபா நான் அனுப்பும்போது அவங்க இன்னும் அப்லோடு கொடுக்காம இருக்காங்க சார். அதனால வந்து உங்களுக்கு டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இன்னும் ஐடி கிளியர் ஆகலைங்க சார். அதே மாதிரியே முதல்ல ஒரு ஈரோட்டில் ஒரு ஐடி போடும்போது சார் அவங்களும் அதே ப்ராப்ளம் தான் வந்துட்டுங்க சார். இப்போ என்னன்னா சார் இது வந்து ப்ராப்ளம் கிடையாதுங்க சார். அவங்க அப்லோடு பணம் வாங்கினீங்க சார், அவங்க கொடுக்காம லேட் பண்ணிட்டு இருக்காங்க சார். இது அவர் சார் நேற்று என்ன சொன்னார்னா, நானே எங்கள் சீனியர்கிட்ட சொல்கிறேங்க சார், அவர் ஏதோ ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னாருங்க. அவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாலேயே நான் இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால நான் அதை பற்றி சொல்கிறேங்க சார். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் இல்லை சார், நல்லா சூப்பராக போயிட்டு இருக்குதுங்க சார். இது எப்படி சரி பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு நிர்மல் சார், குட் மார்னிங். ராமலிங்கம் பேசுறேன். நீங்க இமீடியட்டா என்ன பண்ணுங்க, குட் மார்னிங் இப்ப என்ன பண்றீங்கன்னா, நீங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, ஆமாங்க சார், யாருக்கு அனுப்பிச்சிருக்காங்களோ அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை இமீடியட்டா பாபு சாருக்கோ இல்ல ஆர்த்தி மேம்க்கு அனுப்புங்க. உடனே அவங்களுக்கு அப்ரூவல் இப்ப 6 மணிக்கு அப்ரூவல் கொடுக்க சொல்லிடலாம். சரியா? அவங்க ஐடி நம்பர் யாருக்கு அனுப்புன நம்பருக்கு கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனே பாபு சாரா இல்ல ஆர்த்தியை கூட இப்ப என்ன அவங்க நைட்டு ஃபங்க்ஷன் போயிருப்பாங்க, நீங்க பாபு சார் கிளம்புங்க, இமீடியட்டா அப்லோட் கொடுக்க சொல்றேன். தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். டிகே சுவாமி சார், ஒன் மோர். இதுக்கு முன்னாடி ஜெயசுராஜ் சார் பேசினார் இல்லையா? ஜெயக்குமார் சார்ங்களா? அவரோட ஐடி நம்பர் சொல்ல சொல்லுங்க. லாக் ஆன் ஐடி நம்பர். ஜெயக்குமார் சார். சார் நான் ஜிகே சாமி சார் நம்பருக்கு அனுப்பிடுறோம் சார். இல்ல இப்ப சொல்ல முடியுமா? இப்போ 6:15 ஆயிருச்சு, 6 ஆகுது. நீங்க அப்படியே ஓபன் பண்ணி கூட நீங்க சொல்லலாம் இப்போ. சார் அப்படியே சார் அப்படியே. சரி, ஓகே. லேட் ஆகுதுன்னா நீங்க உடனே நீங்க எனக்கு அனுப்பி விடுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, நீங்க தொடர்ந்து தொடர் பணிகளாக 24 மணி நேரமும் நான் PPA ஸ்பீட் கேஷ் திட்டத்தில் இணைந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் அவர்களுக்கான புரிதலையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தொடர்ந்து நமது திட்டத்திற்காக, இதன் வளர்ச்சிக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய திரு மில்லியனர் மைண்ட் செட் செந்தில்குமார் சார் அவர்களை அழைக்கிறேன். வெல்கம் சார். வணக்கம் சார். என்னுடைய வாய்ஸ் கிளியர்? முதலாவதாக விமல்குமார் சாருக்கு ஒரு வார்த்தை. அவர் சொன்ன சுரேஷ் என்னுடைய டவுன்லைன் தான், அதை நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு முடிஞ்ச அதை கிளியர் பண்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். மற்ற நண்பர்களுக்கும் இந்த காலை நேரத்துல உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் மகளிர் கலந்து கொண்ட அவங்களுடைய பகிர்வுகளை கேட்ட ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. மகளிர் அனைவரும் நீங்க முன் வந்து சில பேர் இன்னைக்கு கண்ணி உரையாற்றினாங்க, அவங்களுக்கு கூட வாழ்த்துக்கள். தொடர்ந்து வாருங்க. நீங்க வந்து இன்னும் சொல்லப்போனா மகளிர் வந்து பல சூழ்நிலைகளை நீங்க கடந்து வந்திருப்பீங்க, பல காரியங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த PPA ஸ்பீட் கேஷ் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுத்தி இருக்கிற மாற்றம், கொடுத்திருக்கிற நம்பிக்கை, எந்த அளவு பொருளாதாரத்துல உங்களுக்கு ஒரு மாற்றத்தை இது கொடுத்து வந்திருக்கிறது என்ற பகிர்வுகளை தொடர்ந்து நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகளிர் என்று சொன்னாலே நன்றாக பேசக்கூடியவங்க. அதனால இறைவன் உங்களுக்கு கொடுத்த இந்த வரத்தை நீங்க வந்து நீங்க வாரி வாரி வழங்குங்க. அது இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். இன்று முன் வந்த அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வருங்காலத்துல இன்னும் மிகப்பெரிய காரியங்களை நாங்கள் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறோம். நன்றி. அதே போல நான் ஒரு 2 நிமிஷம்
இப்போ சில பேர் சொல்றாங்க, சார் ஐடி பிளாக் ஆயிடுச்சு, நான் வந்து இது பண்ண முடியல, எப்படி ஐடி போடுறது? இதுக்கு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினத்திலேயே ஃபாலோ பண்ணி சார் வந்து அழகா வீடியோ போட்டிருந்தார். நிறைய பேர் அது பார்க்காம இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்தில் இருக்கிறவங்களும் ஒரு 2 நிமிஷம் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வெப்சைட்குள்ள நான் போயிருக்கிறேன். உடனே இங்க 3 கோடுகளை கிளிக் பண்ணுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. யாருடைய ஐடி பிளாக் ஆயிருக்கோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய தலைவருடைய ஐடியை ஓபன் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த 3 கோடுகளை கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ இங்க டிஃபால்ட்டா என்னுடைய ஐடி வந்து, இதுக்கு பதிலாக நான் யாருக்கு ஐடி போட வேண்டும் என்று நீங்க கருதுறீங்களோ அவங்களுடைய ஐடியா நம்பரை இங்க போடுங்க. போட்டோடனே அவங்க பெயர் வரும். இப்போ இந்த நபர் வந்து 2 நபர்களை இணைக்கவில்லை, ஒருத்தர் தான் இணைச்சிருக்கிறேன். அவருடைய ஐடியை வந்து சிஸ்டம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும், இவங்க ஐடியா நம்பரை போடுங்க, அவங்க கீழே புதிய நபருடைய ரெஜிஸ்ட்ரேஷனை கொடுங்க, ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அந்த வரக்கூடிய பேஜ் இருக்குங்களா, அதை உடனடியா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு சேவ் பண்ணிக்கணும். ஏன்னா மறுபடியும் அந்த ஐடியை உங்களால பார்க்க முடியாது. ஏன்னா அவருடைய ஐடிக்குள்ள உங்களால போக முடியாது. போகாம நீங்க இந்த யாருக்கு அனுப்பணுன்றது பார்க்க முடியாது. அதனால நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான வேலை, அந்த ரிஜிஸ்டர் முடிஞ்சு அந்த பேஜ் ஓபன் பண்ண உடனே அதை சேவ் பண்ணி உங்க வாட்ஸ்அப்ல வச்சுட்டு அந்த நபருக்கு பணத்தை அனுப்பி நீங்க என்ன செய்யுங்க, உடனடியாக அதை ஆக்டிவேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ண முடியல என்ற பட்சத்துல உதவி செய்ய ஆர்த்திமேடம் இருக்கிறாங்க, பாக்யராஜா இருக்கிறாரு, ராம்சா இருக்காங்க, அதை நீங்க செய்து முடியுங்க. இது சுலபமா இது செய்ய முடியும். இது வந்து ஒரு பெரிய கஷ்டமான காரியம் கிடையாது. ஐடி பிளாக் ஆயிடுச்சுன்னு பயப்பட வேணாம். பிளாக் இல்லை, அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நான் இன்னைக்கு சொல்ல விரும்பிய முக்கியமான காரியம், யார் யாருன்னா டைரக்டா 2 நபர்களை முடிக்காம இருக்கிறீங்களோ உடனடியாக முடிக்க வைங்க. சொல்லப்போனா 2, 4, 8 இன்னும் அடுத்தபடி 16 நம்ம சிஸ்டத்துடைய சின்ன, அதாவது யார் ஒருவர் ஒரு வேலையில நீங்க ஜெயிக்க விரும்புறீங்களோ, ஒரு நிறுவனத்துல ஜெயிக்க விரும்புறீங்களோ, ஒரு சிஸ்டத்துல ஜெயிக்க விரும்புறீங்களோ, அந்த சிஸ்டம் எதை போக்கஸ் பண்ணி போகும், அதனுடைய அடிப்படை அம்சம் என்ன, அதான் முக்கியம். அப்ப நம்ம சிஸ்டத்துல சிம்பிள் பிளான் 2, 4, 8, 16. அப்ப இந்த 2, 4, 8, 16 நாம எல்லாருமே மந்திரமா சொல்லி பழகிட்டோம்னா, இந்த 2, 4, 8, 16 நான் முடிப்பேன், முடிக்க வைப்பேன். 2, 4, 18, 8, 16 நான் முடிப்பேன், முடிக்க வைப்பேன். இதை ஒரு மந்திரம் மாதிரி உங்களுக்குள்ள சொல்ல போனா உங்க ஆழ் மனத்துல சொல்லி பழகுங்களேன். நடக்கக்கூடிய அற்புதத்தை பாருங்க. உங்க குழுவில் இருக்கிற எல்லாரும் 2, 4, 8, 16 முடிச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்துல இப்ப வந்திருக்கிற எல்லாரும் 20,000 நபர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த எல்லாருமே 2, 4, 8, 16 முடிச்சுட்டா என்ன ஆகும்? அந்த 2, 4, 8 லெவல் இன்கம் முடிச்ச ஆக்டிவேஷன் பண்ணா என்ன ஆகும்? எல்லாரும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்களேன். நான் சொல்லக்கூடியது ஒன்று என்னன்னா, நம்முடைய மூளை இருக்குது இல்லைங்களா, மூளையில் இருக்கிற இந்த செல்லு ஆக்டிவேட் ஆகணும்னா கணக்கு போடும். முக்கியமா அதிகாலை நேரத்துல இருந்து ஒரு பேப்பரை எடுத்து நீங்க என்ன செய்யணும், 2, 4, 8, 16 இதை வந்து மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இப்ப நான் லெவல் இன்கம்ல 2 பேரை கொடுத்தா எனக்கு 1000 ரூபாய் வரும். 2வது லெவல்ல என்ன இருக்கிற 4 நபர்கள் ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா எனக்கு 200 ரூபாய் வரும். 3வது லெவல்ல இதை எழுதுங்க. அதாவது உங்க வாய் இதை சொல்லணும், உங்க காது இதை கேட்கணும், உங்க கண்ணு அதை பார்க்கணும். இந்த 3ஐயும் உங்க மனதுல நீங்க பதிய வச்சீங்கன்னா அது ஆழ்மனதுல போய் அப்படியே பதிந்துடும். நண்பர்களே, நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் இருக்கு இல்லையா, அது நீங்க உறங்கினாலும் அது உறங்கவே உறங்க. இந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்பது, ஆழ்மனது என்பது ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்டேஷன் மாதிரி. நீங்க ஒரு காரியத்தை பதிவு செஞ்சுட்டு அதை உள்ள வைத்திருக்கும் பொழுது அது வந்து ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதாவது ஒரு ஒலி சமீட்சைகளை அனுப்பி கொண்டே இருக்கும். எங்க அனுப்பும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு உங்களுக்கே தெரியாம அனுப்பினே இருக்கும்.
அப்ப யாராவது ஒருவர் அதுல டியூன் ஆகும் பொழுது, யாராவது ஒருவர் இணையும் பொழுது, உங்க வாழ்க்கையில அவங்க கடந்து வரும் பொழுது உடனடியே அவங்க இழுத்து விடும். இதுதான் ஈர்ப்பு விதி, வேற ஒண்ணுமே கிடையாது. அப்போ இதை நீங்க செய்யணும். இதை நீங்க செய்யாம யோசிக்காம, ஐயோ 2 பேரை இணைக்கிறது கஷ்டம், 4 பேரை இணைக்க வைக்கிறது கஷ்டம், 8 பேரு முடியவே முடியாது, 16 அசாத்தியம், இப்படி எல்லாம் நீங்க எதிர்மறையான காரியங்களை யோசிக்கும் பொழுதும் அதை நீங்க பதிவு செய்யறீங்க உங்களுக்குள்ள. ஆழ்மனதுக்கு சொல்லிக்கூடாது. ஆழ்மனது என்பது ஒரு குழந்தை மாதிரி, பச்சிலம் குழந்தை மாதிரி. அந்த குழந்தைய நீங்க ஏமாற்ற, மாறாக அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உதவி செய்யும். அதை நம்ப வைக்க, நம்பிக்கை கூடாது. அதாவது ஒரு குழந்தைய வளர்க்கும் போதே அதுக்கு நேர்மறையான காரியங்களை சொல்லி 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 கொடுத்து வளர்த்தோம்னா அந்த குழந்தை தான் மிகப்பெரிய பலசாலியா, புத்திசாலியா, திறமசாலியா, நாணயம் வளரும். அதை நம்ம செய்ய தவறும் பொழுதுதான் ஒரு தவறான சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய குற்றவாளிகளா மாறிடும். தயவு செய்து இந்த அதிகாலை நேரத்துல நம்முடைய ஆழ்மனது என்கிற குழந்தைக்கு நல்லவற்றை கேள், நல்லவற்றை பேசு, நல்லவற்றை செய், நல்லதை நினை என்று சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க. நீங்க ஒரு பிராட்காஸ்டிங் ஸ்டேஷனா, நன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டேஷனா உருவாக்குறீங்க. அதுதான் ஆரா என்பது, அதுதான் நேர்மறை அலைகளை உருவாக்குவது என்பது. இதை சார்ந்துதான் எல்லாமே இருக்கு. அதை நீங்க செய்ய பழகிட்டீங்கன்னா இது எல்லாமே சாத்தியம். 2, 4, 8, 16 நம்முடைய சிஸ்டத்தை சக்சஸ் ஆக்கிடும். இதுக்கு அடுத்தபடி நீங்க கிரிப்டோவுக்கு போகும். இப்ப கிரிப்டோவுக்கு போகும்போது அங்க கொஞ்சம் ஃபார்முலா 3, 9, 27. நம்ம ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுவதுமே கணக்கின் அடிப்படையில தான் இயங்குது. அதான் சொல்லுவாங்க, அண்டத்துல இருக்கிறது பிண்டத்திலையும், பிண்டத்துல இருக்கிறது அண்டத்தையும் இணைக்க வேண்டும். பஞ்சபூதங்கள் ஒன்னோட ஒண்ணு இணைய வேண்டும். அதுக்கு தடையா இருக்கிற காரியங்களை நம்ம நீக்கி விட்டாலே போதும். அது பாட்டு வேலையை செய்து கொண்டே போகும். இன்னைக்கு நாம தடைகளை தான் உருவாக்கி கொண்டது. அந்த தடைகளை உடை, சரித்திரம் படைகின்ற மாதிரி நமக்குள்ள இருக்கிற சிறிய சிறிய தயக்கம், குழப்பம், சந்தேகம், முடியுமா முடியாதா என்கிற அவநம்பிக்கை, இது எல்லாவற்றையும் இந்த காலை நேரத்துல நீங்க குளிக்கும் பொழுது, முக்கியமா தலை முழுகும் பொழுது இதையும் சேர்த்து முழுகிடும். ஒவ்வொரு நாளும் நீங்க குளிக்கும் பொழுதே அந்த தலையில தண்ணியை ஊற்றும் பொழுதே பாசிட்டிவ் நேர்மறை சிந்தனைகளை அது விதைக்க 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 இப்ப விதைக்கிற ஒரு விதை கூட வீணா போக, அதெல்லாம் ஆழ விருட்சமாய் பரவி விழுது விட்டு மிகப்பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கும். அதனால இந்த அற்புதமான சிஸ்டம், அற்புதமான தலைவர்கள், அற்புதமான ஒரு பெரிய வாழ்க்கை, இந்த வாழ்க்கைய ஒரு 3 நாள் தனிப்பட்ட ஒரு இடத்துல நாம கோடை வாசத்துல அரசி இருக்கக்கூடிய இடத்துல நாம் போய் கொண்டாட போகிறோம். ஸோ அந்த கொண்டாட்டத்தை விட்டுடாதீங்க. கொண்டாட்டம் என்று சொன்னால் வேற மாதிரி யோசிக்கிறாங்க சில பேர். அப்படி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முழுமையான நேர்மறை சிந்தனை கொண்ட வெற்றியாளர்கள் 500 பேர் ஒரு இடத்துல கூடி ஒரே காரியத்தை பேசும் பொழுது, ஒரே காரியத்தை சிந்திக்கும் பொழுது, ஒரே காரியத்தை செய்து கொள்ளும் பொழுது, ஒரே காரியத்துல வெற்றி பெற்றதை பகிரும் பொழுது உருவாக போகிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் மிகப்பெரிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கும். அதுல நீங்க கலந்து கொள்ளாமல் போகணும். அதுல கலந்து கொள்வோமா, கண்டிப்பா போகணுமா அப்படின்லாம் யோசிக்க முடியும் என்று நினைத்தால். அதனால உங்கள் அனைவருக்கும் இதையாக ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பொருளாதார சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீரும். பொருளாதார சுதந்திரம் நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று சொல்லி அனைத்து உள்ளவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி. தொடர்ந்து திரு ஸ்பீடு மணி சார், வெல்கம் சார். சார், என் அருமையான ஸ்பீட் கிளாஸ் குடும்பத்திற்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், என்னன்னா எக்ஸலண்டா போகுது சார் ஸ்பீட் கிளாஸ். இன்னைக்கு சிஸ்டம் மேனேஜரா இருக்கேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இடையில ஒரு 1 வீக் ஒரு ப்ளே டீம் கிரவுண்ட் போனதுனால பண்ண முடியல. மறுபடியும் நேற்று நைட்டு வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார். நான் மட்டும் ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் உங்கள்கிட்ட மிக தாழ்மையா கேட்டுக்கொள்கிறேன். ஞானசேகரன் சொல்றவர் 29 ஜூலைக்கு நாங்க என்ட்ரி பண்ணா, அவர் ஒரு திராட்சை சங்க தலைவர். அவர் இவ்வளவு பெரிய என்ட்ரிகளை எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா
அது இன்ன வரைக்குமே வந்து கிளியர் ஆகல சார். அதுக்கு வந்து நான் ஆர்டிமா இருந்துட்டு ஒரு 10 தடவை மெசேஜ் போட்டுட்டேன், பாக்கியராஜ் சார்ட்ட மெசேஜ் போட்டுட்டேன், இன்னும் பல நபர்கிட்ட அதை பத்தி பேசிட்டேன். அது லாக் ஆயிருக்கனால அவரு இந்த மாதிரி கன்செப்ட்லயே இப்படி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவர் வெறுமையில இருக்காப்புல. அதை ஓபன் பண்ணா அவரை கொண்டு திராட்சை சங்கத்துல இருந்து ஒரு சில நபர்களை வந்து இதுல நல்லா பண்ண வைக்கலாம். நான் மிக தாழ்மையோட கேட்டுக்கொள்வதேன். அதுக்கு உண்டான ஏற்பாடு செய்யுங்க. நான் ஸ்பான்சர் அசோகன் பேசினா அவர் சொல்றாப்புல, எங்களுக்கு அப்ரூவ் கொடுக்கறதே காமிக்க மாட்டேதுங்க, நீங்க சிஸ்டத்துல தான் பேசணும், கஸ்டமர் கேர்ல பேசுங்க. அந்த யாருக்கு பணம் அனுப்பிச்சு விட்டோமோ எல்லா டீட்டெயில் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவர்கிட்ட பேசினா அவர் என்ன சொல்றாப்புல, மணி சார் குட் மார்னிங், ராமலிங்கம் பேசுறேன். நீங்க இமிடியேட்டா பாபு சாரை கான்டாக்ட் பண்ணி அந்த டீட்டெயில் அனுப்புங்க சார். தேங்க்யூ. ஓகே சார், ஓகே சார், வணக்கம் சார், நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். தொடர்ந்து திரு நாகராஜ் சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பேர் நாகராஜ், திருப்பத்தூர்ல இருக்கேன், ராமலிங்கஸோட டைரக்டர். சார் ஒன்றும் சார் 23ஆம் தேதி 18ஆம் தேதி இதெல்லாம் கூட லாக் ஆயிருக்கு சார். 23ஆம் தேதி போட்டவங்க தான் இன்னைக்கு நாளைக்கு தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது 2050 ரூபாயிலே பேசிட்டு இருக்கோம். ஆனா அவங்களது கூட லாக் ஆயிருக்கு சார். அதுதான் கேட்கலாம் பண்ண சார். இல்ல அது சரி செய்யப்படும் சார், சரி செய்யப்படும். சரி சார், ஓகே. நன்றி சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி. தொடர்ந்து திரு பி முருகன் சார், வெல்கம். கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. சாமி சார், சங்கர் சாருக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க. தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ. முருகன் சார். சார் வணக்கம். முருகன் சார், கிருஷ்ணகிரி சார். சொல்லுங்க சார். ஹோல்டு பண்றது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து மட்டுமா சார், இல்ல எல்லாருக்குமே சார்? பொறுமையா சொல்லுங்க. இல்ல சார், ஹோல்டு பண்ணிருக்கீங்க சார், ஹோல்டு பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வாங்குறவங்க மட்டுமா, இல்ல வாங்கி ரெண்டு போடாதவங்க மட்டுமா, இல்ல எல்லாம் ஒண்ணு போடுறவங்க அப்படியே சார்? ரெண்டு டைரக்ட் ரெஃபரல் கொடுக்காதவங்களோட ஐடி ஹோல்டிங்ல இருக்கு. சரிங்க சார். ஆமா, இப்போ சங்கர் சார் வருவாங்க, வந்து இதுக்கான தெளிவு கொடுப்பாங்க. சரிங்க சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. தொடர்ந்து திரு மாதவன் சார். மாதவன் சார், கோஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. Sir, very, very good morning to each and every one of you, sir. I belongs to Balubalani, sir, team. Also, sir, இங்கே ஆந்திராவில் டீம் எடுக்க விஜயோடால ஸ்டே பண்ணி எடுத்துருக்கேன் சார் ஃபுல் டைமாக. இதில் ஒரு 3 days பேக்கில் என்னுடைய டவுன்லைனில் அதான் லாஸ்ட் டைம் பாக்யராஜ் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவர் கான்டாக்ட் பண்ணி அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு ஐடி போட்டார். அப்புறம் அவருடைய ரீபர்த் ஐடி வந்து 3 days பேக்கு அனுப்பினோம் சார். அவங்க அப்ரூவலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கோயம்புத்தூரில் தான். அவரை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் அவருடைய ஸ்பான்சர் கொடுத்தாரு, நம்பர் கொடுத்தாரு. அவரை கான்டாக்ட் பண்ணாலும் அவருடைய ஸ்பான்சர் நம்பர் கொடுத்தாங்க. ரிகார்டிங் திஸ் ஐ சென்ட் ஆல்ரெடி டு ஆர்த்தி மேடம், பாலுபலன் சாருக்கும் சொன்னான். பட் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை சார். ஆல்ரெடி ஆந்திராவில் நிறைய நைட்டிஸ் பேசுகிறாங்க, நிறைய திட்டுறாங்க, ஒரு மாதிரியா வல்கரா பேசுகிறாங்க, அதெல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அந்த ஐடி நம்பர் சொல்கிறேன், ஆன்லைனில் இப்போ கிளியர் பண்ண முடியுமா சார்? சார் ஐடி நம்பர் சொல்லுங்க, பாபு சார் நோட் பண்ணிப்பாங்க. ஓகே சார். சார் பாபு சார் நீங்க அப்படியே ஐடி நம்பர் சொல்லுங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க, ஐடி நம்பர் சொல்லுங்க சார். SC 572723 572723. என்ன ப்ராப்ளம் சொல்றாங்க சார் இது? சார் அது இது ரீபர்த் ஐடி சார் 572723-1 ரவிக்குமார் சங்கப்பு நேம் சார். ஓகே. இவர் ரீபர்த்துக்கு 1000 rupees ஒரு 3 days பேக் வேலுமணி என்றவங்களுக்கு அனுப்பிவிட்டாரு. சரி, அவங்க போன் லிஃப்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவருடைய ஸ்பான்சரை கண்டுபிடிச்சு ரங்கராஜ் ஆறுன்னு சொல்லிட்டு அவருக்கு போன் பண்ணி கேட்டா அவரு 700 ஏதோ அனுபவம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவர் அனுப்ப சொன்னேன். அவரு 750 போட்டு அவருடைய ஸ்பான்சரும் அவருக்கு காட்டுது இல்லைங்களா, அவர் நம்பர் கொடுத்தாரு. அவர்கிட்ட பேசினாலும் இன்னும் எங்களுக்கு அப்ரூவல் வரல அப்படின்றாங்க. வேலுமணிக்கு அடுத்து அவர் பேர் என்ன? வேலுமணிக்கு ஸ்பான்சர் வந்து ரங்கராஜ் சார். அவர் நம்பர் தட்டுங்களா? வேலுமணி ஐடி நம்பர் தெரியுமா? வேலுமணி ஐடி நம்பர் தெரியுமா? சார் 900-205.
900 900 205 205. 205. ஓகே Yes. ஓகே ஓகே சார். இது செக் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி நன்றி சார். நேரம் கூடுதலா போயிட்டு இருக்கு, அதனால தகவல்கள் நிறைய இருக்கு. முடிந்த அளவுக்கு தங்களது கருத்துக்களை எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ண முடியுமோ சொல்லிடலாம். பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார், வெல்கம். பிபிஎஸ் ஸ்பீட்கேஸ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று மகிழ்ச்சியான நாளா எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் வந்து நம்ம குடும்பத்துல இணைத்த நண்பர்கள் வந்து புரிதல் இல்லாம எவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டே இருந்தாலும் அதை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நேத்து பாத்தீங்கன்னா அலறி அடிச்சுக்கிட்டு அப்படியே, சார் என்னோட ஐடி வந்து ஹோல்ட் ஆயிடுச்சு, அதை எப்படி சார் ஓபன் பண்றது அப்படின்னு அவ அலறி அடிச்சுட்டு வந்து கேக்குறான். நாம எவ்வளவு படிச்சு சொன்னா, ஜூம் மீட்டிங் வாங்க, 2 பேர் கொடுங்க, அந்த 2 பேரால பல அவங்களுக்கு டெய்லியும் அவருக்கு மணிக்கு மணி நொடிக்கு நொடி உங்களுக்கு பணம் வருது அப்படின்னு சொன்னா கேட்கவே இல்லை. இப்ப என்ன சார், நான் 2 பேர் கொடுக்குறேன், தயாரா வச்சிருக்கேன், அப்படி பணத்தை வந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு வந்து கையில இருந்து திணிக்கிறாங்க. அப்போ சிஸ்டம் வந்து அது சரியான வேலை செய்யும் போது சரியா மக்கள் வந்து அதுக்குள்ள அடாப்ட் ஆகுறாங்க. அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு. மகிழ்ச்சியான தருணம் இது. அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி நம்ம அடைந்தே தீர்வோம் அப்படின்னு செந்தில் சார் சொன்னாரு. அது இப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் அது நடந்துட்டு இருக்கு. மிக சிறப்பான ஒரு செயல்பாடு நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 40 லெவல் இன்கம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ் பண்ணிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஒரு நல்ல தருணம், எனக்கு பிடிச்ச தருணமா இருக்கு. என்னை போன்ற மக்கள் இதுல ஓடோடி வேலை செய்யறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பணமழையில கொட்டிக்கிட்டு இருக்குது. அருமையான வாய்ப்பு, மகிழ்ச்சியா இருக்கு. எனக்கு வாய்ப்பு அளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி சார், நன்றி. அனைவருக்கும் ஒரு கூடுதல் தகவல் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, இனிஷியல் போட்டுக்கிட்டு ஜூமுக்குள்ள வர்றது, ஏதோ ஒரு ஏரோ மார்க்கு அந்த மாதிரி தகவல்கள் வேண்டாம் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம். வரும்போது முழு பெயரோட வந்தா சரியா இருக்கும். நம்ம அணியிலையும் இந்த தகவலை நம்ம சொல்லிடுவோம். தொடர்ந்து 369 சங்கர் ஸ்பீட் சார், வெல்கம். நன்றி. அடுத்து சேலம் செல்வராஜ் சார், வெல்கம் சார். சார், அனைவருக்கும் அன்பின் வணக்கம். எங்களுடைய லைஃப் லைன் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சார். நேற்று அல்லது புதியதாக இணையக்கூடிய நண்பர்களுக்கு அவர்களுக்கு அந்த 2 நம்பரை உடனே கொடுக்க வேண்டும் என்ற அந்த கட்டாயத்தில் கொஞ்சம் விலக்கு அளிக்கும்போது அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நேற்று சேர்ந்தவர்களுக்கு அந்த பிளாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி வச்சுட்டா மிக மகிழ்ச்சியா இருக்கும் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி சார், நன்றி. இறுதியாக பாக்கியராஜ் சார் பேசுவாங்க. அதற்கு முன்பு திரு சங்கர் சார் அவர்களை அழைக்கிறேன். சார், வெல்கம் சார். Thank you, GK sir. Thank you to all. Happy morning. எல்லாருமே இந்த 2 ஐடி ஹோல்டு பண்ணது விஷயமா நம்ம பேசியிருக்கோம். எல்லாம் பரபரப்பா இருக்கு. ஒரு 60% எனக்கு வந்த ஃபீட்பேக் சந்தோஷப்பட்டாங்க. 40% சார் அப்படின்ற மாதிரி இருந்தது. நேரம் காலம் எல்லாமே இருக்கு இல்லையா? நம்மள மாதிரி ஃபிளெக்சிபிள் யாரும் கிடையாது, உங்க எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ விட்டு கொடுத்துருக்கோம், கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்கறதுக்கு தயார். ஆனா இந்த ப்ராஜெக்டை விட்டு கொடுக்க முடியாது. சிஸ்டத்தை உடைக்கிறத வந்து நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. க்ரௌட் ஜெனரேட்டட் ப்ரோக்ராம் அப்படின்னாலே க்ரௌடு வரணும். க்ரௌடு வந்தாதான் இங்க இருக்கிற அனைத்து 20,000 நபர்களுக்கும் லெவல் இன்கம் வரும். சைக்கிள் இன்கம் வரட்டும், அது பொறுமையா ஐடி எவ்வளவு வருதோ அதை பொறுத்து ஃபாஸ்டா வருமா இல்ல மிதமா வருதோ அது அடுத்தது. இன்னைக்கு நீங்க எல்லாரும் சம்பாதிக்கணும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க அறிமுகப்படுத்தினவங்க உட்காரணும். உங்களுடைய 2வது லெவல்ல நீங்க அறிமுகப்படுத்தினவங்க உட்காரணும். உங்களுடைய 3வது லெவல்ல 2வது லெவல்ல இருக்கிறவங்க அவங்க அறிமுகப்படுத்தினவங்க அந்த 40 லெவல், இப்படி 40 லெவல்ல உட்கார உங்களுக்கு வருமானம். இந்த வருமானம் எப்படி வரும்? 2 பேரை கூட போடாம நீங்க அறிமுகப்படுத்தவர் உங்க கீழே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த லெவல் இன்கம் வரும்? இந்த லெவல் இன்கம் வச்சது இப்ப புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் சம்பாதிக்கணும். 2வது புதிதா கிரௌடு வரும்.
புதிதா கிரௌடு வரும்போது லெவல் இன்கம்ல சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் அங்கேயும் சைக்கிள்லயும் இன்கம் வர ஆரம்பிக்கும், வேகமா வர ஆரம்பிக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப புது கோடிங் வரப்போகுது திங்கக்கிழமையில இருந்து. பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பிளஸ். அதே மாதிரி இங்க 2 ஐடி கொடுக்கறவங்க அசால்ட்டா அங்க கிரிப்டோக்குள்ள நுழைஞ்சிடலாம். இந்த 2 ஐடியோட மகிமை இப்ப புரியுதா? சரி, எல்லாருமே நான் தான் என்ன சொன்னேன், ஒரு காஷன் சொல்லுவாங்க இல்லையா, புதுசா சேர்ந்தவங்களுக்கு கூட ஒரு சின்னதா ஒரு எச்சரிக்கை மாதிரி எல்லாருக்கும் ஹோல்டு பண்ணுங்கன்னு சொன்னேன். 2 ஐடி யாராலும் போடலையும் ஹோல்டு பண்ணுங்க. இன்னைக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு 2 ஐடி போடாதவங்கள ஹோல்டு பண்ணுங்க, மத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணி விடுங்கன்னு நான் தான் சொல்லியிருக்கேன். ஏன்னா புதுசா வந்தவங்களுக்கு கூட இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு அவங்க ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அன்னைக்கு நைட்டு அதை பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க சாரு. காலையில பாருங்க பண்ணிருக்காங்களான்னு பாருங்க, இல்லைன்னா அது விரைவில் இன்னும் 1 or 2 hours உங்களுக்கு அது ரிலீஸ் ஆயிடும். யாராவது ஒருத்தர் ஐடி அடுத்தது நம்ம செந்தில் சார் தொடர்ந்து 2 மாசமா யார் யார் ஜூம்ல வர்றீங்க யார் யார் வரல அப்படின்றத எக்ஸல்ல போட்டுட்டு இருக்காரு. அது ஒரு மினி சாஃப்ட்வேர் மாதிரி செட் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஜூம்ல யார் யார் வரலையோ அவங்க ஐடியெல்லாம் ஹோல்ட் ஆயிடும் கூடிய விரைவில். ஏன்னா இது கிரௌடு ஜெனரேட்டட் சிஸ்டம் என்ன சொல்லுதோ நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த சிஸ்டத்தை ஜெயிக்க வைக்க பங்காற்றணும். அதனால இந்த 2 மாசம் உங்களுக்கு டைம் தரேன். எல்லாருமே ஏதாவது ஒரு மீட்டிங்ல ஜூம் மீட்ல கலந்துக்கிட்டே ஆயிருக்கணும். ஜூம்ல எப்படி அவங்கள உட்கார வைக்கணும் எல்லாம் சொல்லி கொடுங்க. ஸோ அவங்கள முழு கவனம் நீங்க ஜூம்ல கொண்டு வரதுக்கு உண்டான வேலையை ஒவ்வொரு தலைவரும் செய்யணும், ஒவ்வொரு ஸ்பான்சரும் செய்யணும். அடுத்தது 30 ரூபா வேலட் பண்ணியே ஆகணும். வேலட்டை ஆக்டிவேட் பண்ணியே ஆகணும். நீங்க 1000 rupees கூட பொறுமையா பண்ணுங்க, உங்ககிட்ட பணம் இருக்கும்போது பண்ணுங்க. நான் ஃபோர்ஸ் பண்ணல, ஏன்னா இப்ப எல்லாமே 2000 ஐடி தான் எடுக்கிறாங்க. ஏற்கனவே இருக்கிறவங்க 1000 rupees பொறுமையா பண்ணுங்க. ஆனா 30 ரூபா வேலட்டை இமிடியேட்டா ஆக்டிவ் பண்ணு. ஏன் ஆக்டிவ் பண்ண சொல்றேன்னா, நேத்து 30 ரூபா வேலட்டை ஆக்டிவ் பண்ணிட்டு சகோதரி அலமேலு மேடம் பாக்குறாங்க. பார்த்துட்டு சார் எனக்கு 1200 ரூபா வந்திருக்கு சார், புரியவே இல்லை சார், நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்றாங்க. அம்மா 1000 ரூபா கொடுத்து ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு இமிடியேட்டா செல்வம் சார் அவருக்காக 1000 ரூபா ஆக்டிவேட் பண்றாங்க. அன்னைக்கு முத நாளே அவங்களுக்கு ஒரு 1400 1350 ரூபா. அப்ப நீங்க இந்த 30 ரூபா வேலட் ஆக்டிவேட் பண்ணும்போது இப்ப எல்லாருமே 2 பேர் போட்டாகணும் இல்லையா? அந்த 2 பேர் போடும்போது 1000 ரூபாய் உங்க வேலட்ல காட்டும். அப்ப 1000 ரூபாய் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க உங்க லெவல் ஆக்டிவேட் பண்ணா, நீங்க அறிமுகப்படுத்த 2 பேர் மூலமா உங்களுக்கு 1000 ரூபாய் வரும்போது அந்த 2 பேரும் இனிமேட் எல்லாருமே 2 பேர் கண்டிப்பா அறிமுகப்படுத்துற மாதிரி வந்துடும். சிஸ்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப உங்களுக்கு செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், 40 லெவலும் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 6 மாசம் 5 மாசம் கழிச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு 10,000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் வரும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் மினிமம். நான் சொல்றது இன்னைக்கு வேணா 1000 500 வந்துட்டு இருக்கும், அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு 2வது ப்ராஜெக்ட் வந்துட்டோன்னு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். 3வது ப்ராஜெக்ட் வரும்போது ஸ்பீடு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்ட்ரென்த். அப்ப 5 ப்ராஜெக்ட் இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இந்த 40 லெவல்ல நமக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 10,000 வரும். எழுதி வச்சுக்கங்க. இதெல்லாம் நாங்க ஸ்கூல் மாதிரி நடத்துறோம். இப்ப உங்களை சொல்லி பாக்குறோம். லேட்டா வராதான்னு சொல்லி பாக்குறோம். நீங்க லேட்டா தான் வர்றீங்க, முட்டி போட வைக்கிறோம். அவ்வளவுதான். இது உங்களை சிறந்த மாணவனா மாத்திரதா எங்களுடைய 60 பேருடைய வேலை. அதோட முதல் ஸ்டெப் தான் இந்த 2 பேர் கொடுக்காதவங்கள ஹோல்டு பண்றது. எதுக்காகனா, நீங்க 500க்கு 450 மார்க் எடுக்கணும், 500க்கு 450 மார்க் எடுக்கணும், 500க்கு 490 எடுக்கணும், 500க்கு 100 மார்க் எடுக்க கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்துல உங்களை கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலேட் பண்ணிட்டு வரும். ஒரு நாளைக்கு நீங்க 10,000 சம்பாதிக்கணும், ஒரு நாளைக்கு நீங்க 500 ரூபாய் சம்பாதிக்க கூடாது. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கணும். உங்களோட 40 லெவலும் தெளிந்த நீரோட போல இருக்கணும். அந்த 40 லெவல் உள்ள 2 பேர் கூட அறிமுகப்படுத்தாதவங்க உட்கார்ந்து என்ன புண்ணியம்? உங்களுக்கு எப்படி லெவல் இன்கம் வரும்? க்ரௌடு வரும். க்ரௌடு வந்தாதான் சைக்கிள் வேகமா போகும் சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க. அதுக்காக 40 லெவல் இன்கம் கொண்டு வந்தோம். அதுக்காக 40 லெவல் இன்கம் கொண்டு வந்து உங்களை சம்பாதிக்க வச்சு க்ரௌடையும் இப்ப அதிகமா கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுங்க, எல்லாமே உங்களுக்காக தான்.
கவலைப்படாதீங்க. டே ஒன்னு நாங்க சொல்றதுதான், உங்களை சம்பாதிக்க வைக்காம நாங்க விட மாட்டோம். நீங்க எங்களை திட்டினாலும் பரவாயில்ல, ஹோல்டு பண்ணிட்டாங்க, இது மாதிரி தான் பண்றாங்க. கிட்டத்தட்ட 1 மாசமா நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஆனா கிழமை மட்டும் மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருப்பேன். இந்த வாரம் பண்ணிடுவேன், அடுத்த வாரம் பண்ணுவோம், செவ்வாய்க்கிழமை பண்ணுவோம், புதன்கிழமை பண்ணுவோம். இதெல்லாம் பிளெக்சிபிள், எல்லாம் விட்டு கொடுத்தது. ஏன்னா இப்ப புது கோடிங் வரப்போகுது இன்னும் 3-4 நாள்ல. இப்பயும் புது கோடிங் வரதுக்கு முன்னாடி இது பண்ணாதான் அந்த சிஸ்டம் கரெக்டா பெர்ஃபெக்டா போய்கிட்டு இருக்கும். சோ எல்லாமே ஹாப்பியா இருங்க. இது எல்லாமே உங்களுக்காக கொண்டு வந்த விஷயங்கள் அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டீங்கன்னா, மனசுல நினைக்கிறது இல்ல, அதை செயலா மாத்திட்டீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்கும் லெவல் இன்கம்ன்றது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இன்னும் நிறைய இன்கம் வரப்போகுது. கிரிப்டோ ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் கிரிப்டோக்கு வாங்க. கிரிப்டோலையும் அதிரடியான இன்கம்லாம் இருக்கு, மிக வேகமா செல்லும். அதனால தொடர்ந்து 5 ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வால்வ் காட்டணும். உங்களுக்கு வந்து 2 ரெஃபரல் நீங்க இங்க ஸ்பீடு கேஷ்ல கொடுத்துருந்தீங்கன்னா ஸ்பீடு கிரிப்டோக்கு வரலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. 2 நீங்க ரெஃபரல் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ண வைக்கிற வரையும் 2 பேரோட ரெஃபரலோட வாங்க. இனிமேல பேசுங்க. 2 ரெஃபரல் கொடுக்க முடியுமா? நீங்க சிஸ்டத்துக்கு வா, இல்லைன்னா இந்த சிஸ்டத்தை நீ கெடுக்கிறதுக்கு வர, நீ வராத. நீ இப்போ எந்த கான்செப்ட்னா பண்ணிக்கோ, நீ தெய்வம். எங்களுக்கு வந்து 2 பேர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனித நேயம் வேணும். அது வந்ததுன்னா இந்த மனித நேயம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகும். இந்த டிரான்ஸ்பர்மேஷன் தான் நம்மளுடைய சைக்கிளை வந்து மிக வேகமா கொண்டு செல்லும். ஒவ்வொருத்தரும் 2 பேர், ஒரு நாளைக்கு 100 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா மறுநாளே 200 ஐடி விழும். 200 ஐடி விழுதுன்னா அவங்க 2 பேர் கண்டிப்பா மறுநாளே வந்து 400 ஐடி விழும். 400 பேரும் அவங்கவுங்க அந்த 2 பேருக்காக சிஸ்டத்துக்காக அந்த 2 பேர் போடும்போது 800 பேர் வரும். இப்படிதான் ப்ராக்ரஸ் ஆகணும். ஆனா இங்க கிட்டத்தட்ட 7000 நபர்கள் 2 பேர் போடாம உட்காந்துருக்காங்கன்னா சிஸ்டத்துக்கு உள்ள எப்படி சார் சைக்கிள் வேகமா போகும்? சோ அதுதான் முதல் கலையை எடுத்திருக்கோம். எல்லாரும் கவலைப்படாதீங்க, யாரையுமே டெர்மினேட் பண்ணல, ஹோல்டு தான் பண்றோம். அதனால நீங்க அழகா களத்துல இறங்கி 2 பேரை ரெஃபரல் பண்ணக்கூடிய 2 நபர்களை உருவாக்குங்க. உருவாக்குங்க. சீக்கிரம் லெவல்ல வந்து 12 டைரக்ட் ரெஃபரை கொடுங்க. 12 டைரக்ட் ரெஃபரையும் லெவல் இன்கம்ல ஆக்டிவேட் பண்ணுங்க. ஆக்டிவேட் பண்ணா உங்களுக்கு அருமையான ஒரு ஊட்டி 3 நாள் ட்ரிப்பு கிடைக்குது. அது வந்து ட்ரிப் இல்ல, அது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. அது ஒரு குடும்ப விழா. ஒரு தீபாவளினா நம்ம ஃபேமிலியில எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு கிறிஸ்மஸ்னா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம், ஒரு ரம்ஜானா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ரம்ஜானா என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எடுத்துட்டு போய் கொடுப்போம் பிரியாணிலாம் இல்லையா? முஸ்லிம்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் கேக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஹிந்துஸ் தீபாவளி பண்ணும்போது பலகாரம்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாலியான இந்த 3 ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு மெகா ஃபெஸ்டிவல்லாம் நம்ம வந்து பார்த்தது இல்லை லைஃப்ல. இந்த 3 ஃபெஸ்டிவல் அவ்வளவு நல்லது. அந்த மாதிரி இது ஒரு புனிதமான ஃபெஸ்டிவல் நமக்கு, நம்ம குடும்ப விழா, ஸ்பீடு கேஸ்ட் குடும்ப விழா. அப்ப எதிர்கால திட்டங்கள், நம்ம இயக்குகின்ற நல்லவர்கள் எல்லாருக்கும் கலந்து பேசலாம். நம்ம எப்படி போக போறோம், எதை நோக்கி போக போறோம், நம்மளுடைய வருமானம் எந்த மாதிரியான இருக்கும், இப்படி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கஷ்டங்களை மறந்து ஒரு 2 நாட்கள் நம்ம குடும்பத்தோடு நம்ம ஸ்பெண்ட் பண்றது ஒரு அருமையான வாய்ப்பு. நிறைய நல்ல ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. கரகாட்டம் வேர்ல்டு ஃபேமஸ் கரகாட்டம் சுரேஷ் இருக்கு. விஜய் டிவி புகழ் இவர் வரப்போறாரு, அவர் பேர் மறந்துட்டேன், நான் சொல்றேன், குரூப்ல போடுறேன். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அமெரிக்கன் அகிலனுடைய மேஜிக் ஷோ பிரம்மாண்டமா இருக்கும். ஜிகே சார் தலைமையில பட்டிமன்றம் நடக்க போகுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கேம்ப் ஃபயர் இருக்கு, உங்களுக்கு சைட் சீயிங் போயிட்டு வரலாம். நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நம்மளுடைய சிஸ்டம், ஒரு நாள் ஃபுல்லா உங்க சிஸ்டம், ஒரு நாள் வந்து நம்மளுடைய சிஸ்டம், இப்படி அந்த 3 நாட்கள் இருக்கும். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருமே ஊட்டி அச்சீவரா மாறுங்க. 12 பேர்ன்றது பெரிய விஷயம் இல்ல. நம்ம நினைச்சா இன்னும் 26 நாட்கள் இருக்கு. 26 நாட்கள்ல 13 நாட்கள் நம்ம ஒர்க் பண்ணா கூட இந்த 12 பேரை கொண்டு வந்துடலாம். லெவலை ஆக்டிவேட் பண்ணலாம். 12 பேரை கொண்டு வரது முக்கியம் இல்லை, அவங்களோட லெவல் இன்கம்ல அவங்களை ஆக்டிவேட் பண்ண வைக்கணும். ஸோ எல்லாருமே ஊட்டி அச்சீவரா மாறுங்க. ஊட்டி அச்சீவரா எல்லாரும் வரதுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். 500 பேர் வரைக்கும் நம்ம எஸ்டிமேட் போட்டிருக்கோம். ஸோ எல்லாருமே ஊட்டி அச்சீவராக வர வேண்டும் என்பது நம்மளுடைய அவள். ஸோ இன்னைக்கு இந்த சிஸ்டம் எப்பயும் போல தன் கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பாருங்க, ஒவ்வொரு ஹோல்டும் ரிலீஸ் ஆக பர்ஃபெக்டான என்ட்ரிஸா எல்லாம் மாறும். இனிமேட்டு ஸ்பான்சர்ஸ் வந்து பணம் வாங்காம போடாதீங்க.
ஸ்பான்சரிங்கும் அப்புறம் ஹோல்டு பண்ற மாதிரி இப்போ சிஸ்டம் வந்துடும். தயவு செஞ்சு உங்க டீம்ல எல்லாமே உங்க குரூப்ல, வாட்ஸ்அப் குரூப்ல தெளிவா இப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே உங்களோட வாய்ஸ் மெசேஜை போட்டுருங்க. ஒவ்வொரு லீடரும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத போட்டுருங்க. அதே மாதிரி இப்பயும் சொல்றேன், திரும்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், 30 ரூபாய் வேலெட்டை ஆக்டிவேட் பண்ணாதவங்க ஐடியும் ஹோல்டுக்கு வந்துடும். ஏன்னா 30 ரூபாய் வேலெட் வந்து நமக்கு அடையாளம், ஐகான். அதுலதான் எல்லா விஷயங்களும் நடக்க போகுது ஃபியூச்சர்ல. நான் 1000 ரூபாய் கட்டாதவங்கள லாக் பண்ண மாட்டேன், அது உங்களுடைய உரிமை. நீங்க என்ன பணம் இருக்கும் இல்ல சூழ்நிலை இருக்கும், அது சூழ்நிலை தகுந்த நீங்க பண்ணீங்க. ஆனா 30 ரூபாய் மட்டும் வேலெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கிட்ட 1000 ரூபாய் இல்லாட்டா கூட நம்ம கீழே டீம் வரதை பார்த்து அந்த சந்தோஷம் வந்து அடைஞ்சிட்டே இருக்கலாம். என்னைக்கு நம்ம கிட்ட 1000 ரூபாய் இருக்கோ அன்னைக்கு 1000 ரூபாய் கட்டி அந்த டீமுடைய இன்கம் நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணலாம். ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி நன்றி. தங்களது தகவலுக்கு மிக்க நன்றி. இது எல்லாருமே கவனிச்சு இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து நிர்மல்குமார் சார், நீங்க வந்துட்டு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க கோஹோஸ்ட்ல இருக்கும் போதே வந்துட்டு அன்மியூட் பண்ணீங்க, அதனாலதான் கோஹோஸ்ட் எடுத்தோம். கோஹோஸ்ட்ல இருக்கிறவங்க கூட நம்ம ஏதாவது தகவல் சொல்லணும் அப்படின்னாக்கா ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லலாம். அடுத்த தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நண்பர் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மியூட் பண்ண வேண்டாம், அன்மியூட் பண்ண வேண்டாம் அப்படிங்கறத கேட்டுக்கிறேன். சார் நீங்க பேசலாம், அந்த ஐடி நம்பர் சொல்லலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா சார்? கேக்குது சார். சார் அது செந்தில்குமார் சார் அவரோட டவுன்லைன் தான் சொன்னாரு சார். நானும் சாரோட டவுன்லைன் தான் சார். அதனால அவரு அந்த இதை முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு, நான் முக்கியமா வந்து பேசணும்னு நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நான் புதுசா தான் இணைஞ்சேன் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு எனக்கு எந்த லைனுக்கு தெரியல, சீனியர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் சார் நம்மள வந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து புதுசா தான் சார் இணைஞ்சேன். நான் வந்து சார் ராமலிங்க சாரோட பேசியிருக்கேன், அவர் சங்கர் சார் எனக்கு பேசியிருக்கேன், இப்போ செந்தில் சார் அவரும் பேசியிருக்கேன், இப்போ உங்கள்கிட்டையும் நான் பேசிட்டு இருக்கேன். இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல சார். எந்த டைம்ல பிரச்சனைன்னு கூப்பிடும் போது அவங்க உடனே நிவர்த்தி பண்றாங்க சார். சங்கர் சார் எனக்கு ஒரு ஐடி பிரச்சனை சரி பண்ணி கொடுத்தாரு, ராமலிங்க சார்ட்ட சொல்லும் போது அது உடனே நிறைவேற்றி கொடுத்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா சார் உடனே வந்து செந்தில்குமார் சார் அதை நான் உடனே நிவர்த்தி பண்றேன் அப்படிங்கும் போது சார் எனக்கு இது ரொம்ப நம்பிக்கையா இருக்குங்க சார். ஏன்னா நம்ம போற வழி சரியா இருக்கு அப்படிங்கறத வச்சு நான் ஒரு 100%, அதுக்கு மேல 200% நான் நம்பிக்கையா செயல்படுவேன் சார். இதை நான் வந்து என்னோட கடமை சார் சொல்லணுன்றதுக்காக தான் நான் வந்து மறுபடியும் 2வது முறையா வந்தேன் சார். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி சார். நன்றி சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மகளிருக்கான செக்ஷன் நடந்த ஒரு டே. செவ்வாயும் வெள்ளியும் நிச்சயமா அவங்களுடைய மீட்டிங்ல நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால இன்னைக்கு மீட்டிங்ல பேசின அத்தனை மகளிருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பேசினவங்கள நிறைய பேரு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம பாராட்டி ஆகணுன்றதுக்காகத்தான் நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். இன்னொரு சில அப்டேட் கொடுக்கணுன்றதுக்காகத்தான் பேசுறதுக்காகத்தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். இன்னைக்கு மீட்டிங்ல நிறைய மகளிர் என்னன்னா பேசுறதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. அவங்க இது வரைக்கும் இந்த மீட்டிங்லயோ வெளியிலயோ கூட கொஞ்சம் ஒரு சில பேர் தான், எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் பேசாம இருந்திருக்காங்க. ஆனா இங்க வந்து நான் பேசுவேன், நான் ஜெயிப்பேன், நான் ஐடியா கொடுப்பேன், நான் நிறைய பேர் கொண்டு வருவேன், இதை நான் நம்பி டிராவல் பண்றேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மகளிர் என்னைக்கு முடிவெடுத்துட்டாங்களோ அதுதான் வெற்றி அப்படின்றது உண்மை. அப்படி இன்னைக்கு பேசின அத்தனை மகளிருக்கும் எல்லாருக்குமே உண்மையில மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கொடுத்தவங்க ஐடி மட்டும் தான் ஓபன் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய போன் காலிங் அங்கிருந்து இங்கிருந்து என்ன சொல்றது அப்படின்றது சடனா அது காமிக்குது. அப்படின்னா சிஸ்டம் தன் கடமையை செய்து இதுல நான் என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஏன் அப்படின்னா இந்த பரபரப்போட சார் ஐடி ஓபன் ஆகல சார், நான் ஒரு ரெஃபரல் போடணும் சார், நான் பணத்தை வாங்கிட்டேன் சார், நன்றி சார், 3வது லெவல் வாங்கிட்டு ஒரு ரெஃபரல் கூட கொடுக்காம இருந்தா எப்படி சார்? கொஞ்சம் லாஜிக் இடிக்குதுல சார். அதனால எல்லாருமே நம்ம வந்து ஒரு சில பேர் 5 கொடுக்குறாங்க, 10 கொடுக்குறாங்க, 100 கொடுக்குறாங்க, அது அவங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு 10, 20, 100 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கும், நம்ம இன்னைக்கு ஐடியா கொடுத்து வைப்போம் அப்படின்னு எல்லாருக்காக ஒர்க் பண்றாங்க. ஆனா இந்த ஒரு ரெஃபரல் கொடுக்காம இருந்தா அவங்களும் இவங்களும் ஒரே வரிசையில் நிக்கிறாங்க. அப்ப நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் எப்பயுமே உழைக்கும் மக்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை அப்படின்றதுல எந்தவித மாற்றமும் இல்லை. ஒரு
ஒருத்தர் உழைச்சாருன்னா இன்னைக்கு ஜாயின் பண்ண நபர் நினைச்சாருன்னா அவர் தான் ஹீரோ. அதான் உண்மை. ஆக இங்க உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். 2 ரெஃபரல் இதை நம்ம எடுத்து சொல்லணும் மக்கள்கிட்ட. நீங்க என்னங்க 2 ரெஃபரல் கொடுக்காதவங்களை காமிக்க மாட்டேங்கிறீங்க, பிளாக் பண்றீங்க, ஹோல்டு பண்றீங்க, பிளாக் பண்ணல ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா இது வந்து கிரௌடு பண்டிங் 2 மேட்ரிக்ஸ் 2 4 ஆகணும், 4 8 ஆகணும், 8 16 ஆகணும். இப்படி போச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் எல்லா லெவலும் கரெக்டா கிடைக்கும். அதனால இதை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம முதல்ல நம்ம டீமுக்கு சொல்லி தரணும். சரிங்களா? இத பாசிட்டிவா சொல்லி தரணும். 2 ரெஃபரல் கொடுத்துருங்க. நம்ம அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நான் வந்து 2000 ரூபாய் எடுத்துட்டு நான் தர்றேன். நம்மளும் அதான் சொல்லியிருக்கோம், 2 பேர்ட்டு 1000 ரிசீவ் பண்ணுங்க, 500 எடுத்துக்கங்க, அப்புறம் கொடுக்குறேன்னு. ஒரு சில பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த விஷயத்த மட்டும் கவனிச்சுக்கீங்க. 2வது லெவல் வந்துருச்சுன்னா நல்லா கவனி. 2வது லெவல் வந்துருச்சுன்னா நான் 2 பேர் இல்ல, நான் 2000 பேரை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. நண்பர்களை நல்லா கவனிங்க. நீங்க ஜாயின் பண்றீங்க, 2 நபர்களை யாரோ ஒரு நபர் அறிமுகப்படுத்தின 2 பேர் உங்களுக்கு உதவி பண்றாங்க. யாரோ ஒரு 2 நபர் உங்களுக்கு உதவி பண்றாங்க. அதுல ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிறீங்க, 1500 அப்கிரேட் பண்றீங்க. இந்த 1500 எதுக்காக அப்கிரேட் பண்றீங்கன்னு தெரியுமா? அதை புரிஞ்சுக்கீங்க. உங்களுடைய செகண்ட் லெவலுக்காக தான் நீங்க அப்கிரேட் பண்றீங்க. உங்க ஸ்பான்சர் ஐடிக்காக அப்கிரேட் பண்ணல, உங்க பக்கத்துல இருக்கிற நபருக்காக அப்கிரேட் பண்ணல, உங்க ஐடி தான் அப்கிரேட் பண்றீங்க. அப்கிரேட் மீன்ஸ் என்ன? நம்ம கையில இருந்து போற பணம் தான், நம்ம பணம் தான். ஆக உங்களுக்கு கொடுத்த 2000 ரூபாயில நீங்க கொடுத்தது 1000, உங்களுக்கு கிடைச்சது 2000. இந்த 2000த்துல இருந்து அப்கிரேட் பண்றீங்க. ஓகேங்களா? இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிய வைங்க. அடுத்த ஒரு விஷயம், 2வது லெவல் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா போட்ட காசை எடுத்துட்டேன்னா நான் ரெஃபரல் கொடுப்பேன் அப்படின்னு இல்ல, அது தவறு. 2வது லெவல்ல 6000 ரூபாய் நம்ம கிட்ட ரிசீவ் ஆகுது. ஆனா 8 ஐடி வந்தா தான் 6000 ரூபாய் வரும். நம்ம கொடுத்த 1000 ரூபாய் நமக்கு பெருசு. ஆனா செகண்ட் லெவல்ல 8 நபர்கள்ட்ட இருந்து ஐடி ரிசீவ் பண்ணி ஆகணும். அப்பதான் 6000 ரூபாய் வரும். 6000 ரூபாயில கூட நல்லா கணக்கு பாருங்க. 2500 அப்கிரேட் பண்றீங்க. அந்த 2500 யாருக்காக அப்கிரேட் பண்றீங்க? உங்களுக்காக தான் பண்றீங்க. ரீபர்த் ஒன்னு ஆக்டிவேட் பண்றீங்க. யாருக்காக ரீபர்த் ஆக்டிவேட் பண்றீங்க? உங்களுக்காக தான் பண்றீங்க. ஒரு 500 ரூபாய் ஸ்பான்சருக்கு போகுது. அந்த 500 ரூபாய் யாருக்காக கொடுக்குறீங்க? உங்களை கொண்டு வந்த ஸ்பான்சருக்கு தான் கொடுக்குறீங்க. கடைசியில ஒரு 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்குது. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் 2000 ரூபாய் கிடைக்குது, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த 6000ம் உங்க பணம் தான். 6000 வாங்கினதுக்கு அப்புறம் நான் கொடுப்பேன் அப்படின்னா எல்லாருமே 6000 வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்தா ப்ராஜெக்ட் ரன் பண்ண முடியாது. அதனால 2000 ரிசீவ் பண்ணமா 2 ரெஃபரல கொடுக்கணும். நிறைய பேர் ரிசீவ் பண்றதுக்கு முன்னாடியே 2 ரெஃபரல கொடுக்கறதே தயாராயிட்டாங்க. உண்மையில அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த இடத்த புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சொல்லுங்க. இது ஒன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் கிடையாது. நான் 1000 போட்டா 2000 எடுத்துக்கிறேன், நான் அசல் வந்ததுக்கு அப்புறம் தரேன். இல்ல, இது நன்கொடை, முழுக்க நன்கொடை. நன்கொடை ஒரு கோயிலுக்கு நம்ம நன்கொடை கேட்டு வராங்க, வரி கொடுக்குறோம், சாமிக்கு எழுதிட்டோம், அந்த பொங்கலுக்கு வச்சுட்டு நமக்கு பொங்கல் தருவாங்க, அவ்வளவுதான். சாமிட்டியோ அந்த விழா கமிட்டியோ நான் 1000 ரூபாய் டொனேட் பண்ணேன் அப்படின்னு பேச முடியுமா? பேச முடியாது. சாமியோட அருள் கிடைக்கும். ஆனா இங்க பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல 1000 ரூபாய் டொனேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மள நிச்சயமா லட்சாதிபதி ஆக்கும். முக்கியமான விஷயம், ஹார்ட் ஒர்க் பண்ணா கோடீஸ்வரன் ஆக்கிரும். அதான் உண்மை. அதனால 2 ரெஃபரல் கொடுக்கறத பெரிய விஷயமா இல்ல, சாதாரண விஷயமா எடுத்துட்டு பண்ணாவே போதும். எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா எல்லாரும் 2 ரெஃபரல் கொடுக்கணும். 2 ரெஃபரலுக்கு மேல கொடுக்குற நபர்கள் நிறைய தயாராயிட்டாங்க. உண்மையில மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு சில பேர், எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் அவங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய, நல்லா கவனிச்சுக்கீங்க, உங்க டைரக்ட்ல இருக்கக்கூடிய ஐடியெல்லாம் ஓபன் பண்ணி பார்த்து யாருக்கெல்லாம் ரீபர்த் ஆயிருக்கு அப்படின்றத ரீபர்த் எல்லாம் ஆக்டிவேட் பண்ண வைங்க. சரிங்களா? ஏன்னா நீங்க ஸ்பான்சர், நல்லா கவனிச்சுக்கீங்க, நீங்க ஸ்பான்சர், உங்க அண்டர்ல ஒருத்தருக்கு ஐடி ரீபர்த் ஆயிருக்கு அப்படின்னா அதை நீங்க கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். உனக்கு ஐடி ரீபர்த் ஆயிருக்கு, பேமெண்ட் வாங்கிருக்கீங்க, அதை ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலா நேற்று முந்தானத்து 2 நாள் உட்காந்து இந்த ரீபர்த் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்பான்சரு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, நல்லா கவனிச்சுக்கீங்க. ஸ்பான்சர் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்க வச்சுக்கிற பிரச்சனை. இதான் உண்மை. உங்க அண்டர்ல ரீபர்த் ஒருத்தருக்கு ஆயிருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், அவரோட ஐடி ஓபன் பண்ணி ரீபர்த் ஐடி டீட்டெயில போனா அவர் ஐடி பாஸ்வேர்டு எடுத்து பார்க்கலாம். ஆனா உங்களுக்கு தான் மெயினா தெரியும். அதனால இங்க இருக்கிற 290 பேரா
233 பேர் இருக்கீங்க. உங்க டீம்ல சொல்லுங்க, ரீபர்த் ஆக்டிவேட் பண்ண சொல்லுங்க. ரீபர்த் ஆக்டிவேட் பண்ணலன்னா வேற அட்மின்ல இருந்து வேற நடவடிக்கை எடுத்து அந்த நபர்களுக்கு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த போதும், வேற வழி இல்ல. சரிங்களா? எனக்கு ரீபர்த்ன்றது தன்னோட வேலையை பண்ணா நிறைய பேருக்கு பேமெண்ட் போகும். அதனால அந்த வேலையை நீங்க பாத்துருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன். அப்புறம் சென்ட் ரிசீவ் குரூப்ல ஒரு கம்ப்ளைண்ட் போடுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது, இன்னைக்கு கம்ப்ளைண்ட் போடுறது ஒரு 10 நாள் கழிச்சு நான் கம்ப்ளைண்ட் போட்டேன் சரியே பண்ணி தரல அப்படின்றத எங்க ஜூம்ல வந்து சொல்றது. ஓகேங்களா? குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு சரி பண்ணி தரலன்னா எனக்கு இண்டிவிஜுவல் மெசேஜ் போடுங்க. சரிங்களா? ஏன்னா நாங்க ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்போம், அதை நீங்க பார்க்காம விட்டுருக்கலாம். இதான் உண்மை. அதனால நமக்கு கஸ்டமர் கேர்னு ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்ல நம்ம கம்ப்ளைண்ட் போடலாம். முடிஞ்ச அளவுக்கு 100% சரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எல்லா வேலையும் பர்ஃபெக்டா நம்ம தேர்ட் லெவலா இருக்கட்டும், அப்ரூவ்டு பிரச்சனையா இருக்கட்டும், எல்லாமே கிளியரா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அங்க போட்டுட்டு சரி பண்ணலாம், இண்டிவிஜுவல்ல போடுங்க, சரி பண்ணி கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் அனைவருக்கும். பேக் பண்ணிருக்காரு. ஜி.கே. சாமியும் ராமலிங்கம் தான் பேசுவாங்க, வேற யாரையும் பேச விட மாட்டாருன்னு அந்த நண்பருக்கு திரும்ப சொல்றேன். காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணில இருந்து யார் பேசுறீங்கன்னு கேட்டுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு மகளிருக்கானது. நீங்க இப்ப மெசேஜ் போட்ட நபர் நீங்க ஹேண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க பேசலாம். ஏன்னா காலையில இருந்து லீடர்ஸ பேசதான் கூப்பிட்டு இருக்கோம், நாங்க பேசுறதுங்கிறதெல்லாம் கிடையாது. சொல்ற விஷயங்கள் அது சரியா இருக்காங்கிறத மட்டும் பாருங்க. போடுற நபர், அந்த மெசேஜ் போட்ட நபருக்கு ஒன்னே சொல்லிக்கிறேன், முதல்ல நீங்க எந்த லெவல் முடிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க விஷயத்த தெளிவுபடுத்துங்க. தேங்க்யூ சார். அவர் போட்டோம். நண்பர்களே, இன்னொரு தகவல் ஒண்ணு சொல்லிடுறேன். பாக்யராஜ் சொன்ன தகவலோட கூடுதலான ஒரு தகவல் ஒண்ணு. சில பேர் என்ன பண்ணிருக்கீங்க, 3வது லெவல் முடிச்சுட்டு சும்மா தானே இருக்கோம், 4வது லெவல் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே அப்படின்ட்டு வேற ஒரு நிறுவனத்துல போய் ஒர்க் பண்ணிட்டு அங்கேருந்து இங்க இருக்கிற நபர்கள் எல்லாம் கூட்டு போய் உங்க லிஸ்ட் அத்தனை டேட்டா பேச எனக்கு இன்னொரு 3 நாள்ல வந்துடும். ஏன்னா கண்டிப்பாக சங்கர் சார்ட்ட அந்த ரிப்போர்ட் போயிடும். அவர் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுப்பார். ஏன்னா 4வது லெவல் வாங்க போற நபர் வேற ஒரு நிறுவனத்துல வேலை பார்க்கிறாருன்னா அவ்வளவு விஷயங்கள்லாம் இங்க பாத்துக்கிட்டுலாம் சும்மா இருக்க முடியாது. ஆமா, அதுக்கும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிக்கிறேன். இப்ப பாருங்க, பாக்யராஜ் சொன்னாரு நொடிக்கு நொடி பணம் அப்படின்னாரு. நொடிக்கு நொடி பணம் அப்படின்னாரு. என்னுடைய ஐடியா ஓபன் பண்றேன். ஒரு கட்டமைப்பை உருவாக்கினால்தான் இதெல்லாம் சம்பாதிக்க முடியுங்கிறதுனால 2 டைரக்டர் கொடுத்து அந்த டீமை வழிநடத்தி கொண்டு போனாலும் உங்களுக்கு சரியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னுடைய ஐடியா மிஸ்டர் பாபு சார் கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க அந்த லெவல. ஏன்னா நீங்க இதெல்லாம் பார்க்கணுங்கிறது உங்களை, நீங்களும் இத மாதிரி முடியுங்கிறது தான். பாருங்க, நம்ம டெட் வாய்ஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு போங்க பாபு சார், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா. இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளிங்கன்னா கொஞ்சம் கிளியரா தெரியுமா எல்லாருக்கும். சார் பாபு சார், அப்படியே அந்த டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாத்துங்க சார், ப்ளீஸ் சார். டெஸ்க்டாப்புக்கு மாத்துங்க. மேல பாருங்க, மேல புள்ளியை தொட்டு டெஸ்க்டாப்புக்கு மாத்துங்க. முதல் வச்சிருந்த மாதிரியே வைங்க சார். அந்த மேல உள்ள புள்ளியை தொடுங்க சார். ஒரு நிமிஷம், நான் வாய்ஸ் ஓபன் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம் அப்படின்னா. ஓகே ஓகே. இந்த டிஸ்டர்ப் சைட்டுக்கு மாத்துங்க. ஓகே, சிறப்பு. ஐயா நீங்க பேசுறீங்களா, நான் பேசட்டுங்களா ஐயா? நீங்க பேசுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ சார். லீடர்ஸ் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். ரெக்கார்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். கொஞ்சம் அப்படியே லைட்டா ரோல் பண்ணுங்க சார். லீடர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அப்படியே கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணிக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாக்யராஜ் சார் அடிக்கடி சொல்லுவாரு, அவர் வாய்க்கு சர்க்கரையை போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி அவர் சொன்ன வாய் முகூர்த்தம் இன்னைக்கு 100% 100% உண்மையாயிட்டு இருக்கு. நொடிக்கு நொடி பணம் வரும், நொடிக்கு நொடி பணம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இதை பாருங்க. நொடிக்கு நொடி பணம் வந்துட்டே இருக்கு. 100% நொடிக்கு நொடி பணம் வரும். ஒவ்வொரு செகண்டையும் வாட்ச் பண்ணுங்க. இது ஐயாவுக்கு மட்டும் இல்ல, அனைத்து பேருக்கும் வரப்போகுது, எல்லாத்துக்கும் வரப்போகுது, எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது, எல்லாத்துக்கும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கதான் போகுது. 2 ஐடியா போட்டு நீங்க ஃபாலோ பண்ணாவே கிடைக்கும். என்ன பண்ணணும், 2 ஐடியா போட்டு 2 4 ஆக்கணும், 4 8 ஆக்கணும், 8 16 ஆக்கணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த பணம் 100% சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே பாத்தீங்கன்னா நீங்க ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். பாருங்க, ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நொடிக்கு நொடி பணம் வந்திருக்கு. இங்க பாருங்களேன், அப்படியே நான் காட்டுறேன் பாருங்க. அதாவது இங்க பாருங்க,
21க்கு வந்திருக்கு, 35க்கு வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 26, 44, 47, 55 நொடிக்கு நொடி பேமெண்ட் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உலகத்திலே கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் வந்து இந்த இடத்துல ஷேர் பண்றேன். எத்தனையோ கான்செப்ட் பண்ணிருப்போம், எத்தனையோ நெட்வொர்க் பண்ணிருப்போம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 5 லெவல், 10 லெவல், 15 லெவல், 20 லெவலுக்கு மேல கிடையாது. இங்க 40 லெவல் 100% கொடுக்குறாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு நெட்வொர்க்ல போனோம்னா, எந்த நெட்வொர்க்ல போனாலும், எந்த லெவல் கான்செப்ட்ல போனாலும் பாத்தீங்கன்னா ஒரு 10%, 20% எல்லாம் கொடுத்ததுக்கு மேல சரித்திரமே கிடையாது. இங்க தயவு செஞ்சு கூர்ந்து கவனிங்க. இந்த இடத்துல 50% தராங்க, அதான் 50% தராங்க. ஒருத்தரை சேர்த்தா நீங்க கட்டுறது 1000 ரூபாய், ஒருத்தரை சேர்த்தோடனே 500 வந்துருது. அப்ப இன்னொருத்தரை சேர்த்தோடனே 100% வந்துருது. 100% இங்க இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது நம்ம பணம் 1 ரூபா கூட உள்ள போகல. 2 பேரை சேர்த்தோடனே அவங்களுக்கு வந்து அவ்வளவு ஆனந்தமா அந்த 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு என்கிட்ட பேசுற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அழகா இருக்கு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சந்தோஷத்திலே மிகப்பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அந்த விஷயத்த இந்த 40 லெவல் ப்ராஜெக்ட் அருமையா பண்ணிட்டு இருக்கு. பெருமையா இருக்கு கேட்க. இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்ற விஷயம், சார் டொனேஷன் பிளான்ல மாசம் ஒருக்கு தான் வருது, 2 மாசத்துக்கு ஒருக்கு தான் வருது, வேற ஏதாவது பிளான் இருந்தா கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் அந்த பிரபஞ்சத்துக்கு தான் கேட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் ராமலிங்கம் சார்ட்டியோ, சங்கர் சார்ட்டியோ, பாபு சார்ட்டியோ சொல்லல. ஆனா அந்த பிரபஞ்சம் போய் அவங்க காதுல ஒழிச்சு இந்த நொடிக்கு நொடி பணத்தை கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேத்துக்கு புரிதலை ஏற்படுத்துங்க. இந்த விஷயம் நம்மள மிகப்பெரிய கொடிஷன் ஆகும். எல்லா ப்ராஜெக்டோட இந்த ப்ராஜெக்ட் ஓவர்லுக் பண்ணணும்னு சொல்றேன். அதே மாதிரி பாபு சார் கொஞ்சம் இங்க தள்ளி அந்த லெவலை காட்டுங்க சார், ப்ளீஸ் சார். ரைட் லெஃப்ட் சைடு தள்ளுங்க சார். சார் சென்டரா இருக்கிறதா லெவல்? அப்படியா? இல்ல சார், நான் காட்டு நினைக்க பாருங்க. நான் ஜூமை குறைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, நான் ஜூமை கூட்டிட்டேன். ரைட் சார். இங்க பாருங்க பாத்தீங்கன்னா 3 லெவலு, 6 லெவலு, 12 லெவலு, 12 லெவல். சார் கொஞ்சம் அப்படியே மேல ஏத்துங்க, அப்படியே மேல ஏத்திட்டே இருங்க சார். 12 லெவல் வரைக்கும் வந்திருக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 லெவல கிராஸ் பண்ணிருக்கு. 12 இன்ட்டு 2ஆலேயே வகுத்து பாருங்க. நீங்க 2ஆலேயே பெருக்கி பாருங்க. 2, 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024 இந்த மாதிரி 2ஆலேயே பெருக்கி பாருங்க. 10 லெவலை தாண்டும் போது எவ்வளவு வருதுன்னு பாருங்க. லட்சக்கணக்கில் வந்துடும். 20 லெவலை தாண்டும் போது கோடி கணக்குல வந்துடும். கோடி கணக்குல உங்களுக்கு வந்து உள்ள ஆளுக்கு வந்துருவாங்க. 2 லெவல ஃபாலோ பண்ணாலே போதும். 40 லெவல்லாம் பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி கால்குலேட்டரே வந்து நம்மள திட்டம், எப்பா நம்மளால முடியலப்பா அப்படின்னு சொல்லி போட்டுரும். என்னால முடியல, எண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு. இவருங்க 15 லெவல் வந்திருக்கு பாருங்க. 15 லெவல்லாம் வந்திருக்கு பாருங்க. 12 லெவல் முத காட்டுச்சு, இப்ப 15 லெவல் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்க சார். 15 லெவல் வரைக்கும் வந்திருக்கு. 15, 14, 14, 14, 14, 14, 12 இந்த மாதிரி உங்களுக்கு வந்து 100% எல்லாத்துக்குமே இது சாத்தியமாகும். 100% நம்ம உழைத்தவர்கள் பூமியில் வீழ்ந்ததா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உழைப்பு ஒருபோதும் மனிதனை ஏமாத்தினதா சரித்திரம். முத்தான உழைப்ப இன்வெஸ்ட்மெண்டா போட்டீங்கன்னா 100% நீங்க ஜெயிக்கலாம்னு சொல்லி 100% ஜெயிக்கலாம்னு சொல்லி கடைசியா ஐயாவோட எண்ட் அமௌண்ட் நம்ம பார்க்க போறோங்க. ஐயா கொஞ்சம் அப்படியே மேல ஏத்துங்க. அப்படியே பாத்தீங்கன்னா 13, 15 நொடிக்கு இந்த பக்கம் பாத்துட்டு வாங்க. நொடிக்கு நொடி பணம் வருது சார். பாருங்க, அப்படியே பாருங்க. இது வரைக்கும் நான் சொன்னேன், ஐயா ஃபர்ஸ்ட் டே நான் 10,000 வாங்குவாரு, 2வது டே 20,000 வாங்குவாரு, 3வது டே 30,000 வாங்குவாரு, 4வது டே 40,000 வாங்குவாருன்னு நான் ஒவ்வொரு மீட்டிங்லயும் சொன்னேன். ஒவ்வொரு இதுல சொன்னேன், அதாவது குரூப்ல சொன்னேன். அந்த இது இன்னைக்கு நிஜமாயிட்டு இருக்கு. நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் 100% தயவு செஞ்சு இந்த லெவல் பிளான்ல தயவு செஞ்சு உங்களை ரிக்வஸ்டா உங்க பொறுப்பாளர்களை தொட்டு கூப்பிட்டு கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நீங்க 30 ரூபா பின்ன வந்து தயவு செஞ்சு ஆக்டிவேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி 42,815 ஐயா. வெரி குட் வெரி குட் வெரி குட் லீடர்ஸ். இது வந்து உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் சொல்லுவாங்கல்ல, ஹார்ட் ஒர்க் பண்ணா நடக்கும். இது எனக்கு மட்டும் தான் நடக்குமா? உங்களுடைய லெவல்ல போய் பாருங்க, இதே மாதிரி வந்திருக்கும். சில பேர் என்ன லெவலை ஓபன் பண்ணாமலே இருக்கீங்க. திரும்ப திரும்ப சொல்றதுதான், உங்க எல்லாருக்குமே இது வரணுங்கிற ஆசையில தான் இந்த கட்டமைப்பு இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். என்னுடைய நேரடி வருமானத்துல 1000 பேரை டைரக்ட் ரெஃபரல் பண்ண போறேன். என்னுடைய பணி வந்து இந்த கிரிப்டோ லான்ச்சிங் முடிச்ச பிறகு என்னுடைய பணிங்கிறது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்படும். நான் என்னுடைய ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்காக நான் 1000 டைரக்ட் ரெஃபரல் போட போறேன். இங்க யாரும் யாருக்காகவும் பணம் கொடுக்கப்படல. இதே ஒரு தனி மனிதனாக இருந்தால் ராமலிங்கத்துக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க, பாக்கியத்துக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுக்க மாட்டாங்க. அதை அவரை எப்படி காலி பண்ணிருப்பாங்கன்னா இந்த சிஸ்டத்துல முடியாது. யாரு உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். நாங்க சொல்வதெல்லாம் உண்மை.
இன்னைக்கு வந்து யாருமே வந்து இந்த சிஸ்டத்தை ஓபன் பண்ணலாம். என்னோட ஐடி பாஸ்வேர்டாலும் தரேன், நீங்களே ஓபன் பண்ணி பாருங்க. எவ்வளவு டைரக்ட் ரெஃபர் பண்ணிருக்கேன், எவ்வளவு பண்ண போறேன் அப்படிங்கறத பாருங்க நண்பர்களே. அதை விட முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் லெவல், அதை விட தாண்டி நீங்க டைரக்ட் ரெஃபரல் 100 ரெஃபரல் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய டொனேஷன் லெவல்ல 9,12,50,000 ரூபாய் உறுதி செய்யப்பட்ட பணம் இருக்கு நண்பர்களே. ஏதோ ஒரு கம்பெனில போய் எவ்வளவோ லட்சமா இழந்துட்டு இருக்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கிறப்ப ஏன் நீங்க பயன்படுத்த கூடாதுங்கிறத முடிவு பண்ணுங்க. உங்களோட லெவல் டொனேஷன் ஆக்டிவேட் பண்ணுங்க, நீங்களும் இதை சம்பாதிங்க. இந்த வேலட் இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்ப என்கிட்ட 40,000 யூனிட் இருக்கு. இந்த 40,000 யூனிட்டை நான் வந்து ஹோல்டிங் பண்ண மாட்டேன் கண்டிப்பா. நான் ஏன்னா எனக்கு பிரச்சனைகள் இருக்கு, நான் சேல்ஸ் பண்ணி ஆகணும். ஆனா இந்த 40,000 ஹோல்டிங் வந்து ஒரே ஒரு காயின் 1000 ரூபாய் வருது அப்படின்னா எத்தனை லட்சம் ரூபாய் இருக்குங்கிறத நீங்க இப்பயே மைண்ட் செட் பண்ணீங்க. நான் இது வந்து 1000 யூனிட் வந்தா நாளைக்கு ஒரே ஒரு யூனிட் 1000 ரூபாய்க்கு லாகின் பண்றப்ப அது எவ்வளவு வருங்கிறத நீங்க வந்து மைண்ட் செட் பண்ணுங்க. அப்ப மைண்ட் செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் 2025-26ல ஒரே ஒரு யூனிட் வந்து நீங்க 1000 ரூபாய் பெருமானம் உள்ள லாகின் பண்ணுவீங்கிறத உறுதியா சொல்லிக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான், கிரௌட் வந்தா எல்லாம் நடக்கும். மினிமம் 2 ரெஃபரல் போடுங்க. டைரக்ட் ரெஃபரல் அதிகப்படுத்துங்க. 2 ரெஃபரல் இல்லைங்க, 50 ரெஃபரல் போடுங்க, 100 ரெஃபரல் போடுங்க. பணத்தை அள்ளுங்க. இது ஒரு சமுத்திரம். யாரும் வந்து யாருக்காகவும் பணம் கொடுக்கல. நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த உங்களுக்கு இந்த வேலட்ல பணம் வரும். இந்த வேலட்டோட டிமாண்ட் வரும். டிமாண்ட் வந்தா சப்ளை நிறைய இருக்கும். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஆல். இது ஒரு முக்கியமான சந்தோஷமான செய்தி. இந்த பணத்தை எடுத்துட்டு தான் நான் வந்து இப்ப திருப்பதி போறேன். திருப்பதி போயிட்டு உங்க எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிட்டு திங்கட்கிழமை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி.